அதான் இப்ப ஜாக்லின் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க யுவராஜ்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா, சவுண்ட் யார் கூட கேம் ஆடுறாங்கன்னு. அவங்க ஆடியன்ஸ் கூட தான், ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் அவங்க எப்பவுமே. ஸோ ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அது அதுதான் அவங்க ராணுவ போனதுக்கு நம்ம எல்லாம் எப்படி கை தட்டணுமோ அதை தான் அவங்களும் தட்டினாங்க. ஸோ அது பார்த்தா புரியுறவங்களுக்கு புரியும், நான் நம்புறேன். அது தப்பா போக வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி கை தட்டினாங்களோ மற்றவங்க எல்லாம் காட்டிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி இத்தனைக்கும் அவங்க நாமினேட் கூட பண்ணல நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த முத்துக்குமரன் வந்து இஷ்யூ வந்துட்டு அவரு ஜஸ்ட் அந்த சௌந்தர்யா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. அதனால சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு எப்படி சாதகமா மாற்ற முடியுமோ அதை மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுல அவரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆவறாருங்கிறது அவருக்கு இன்னும் தெரியல. அதனால இன்னைக்கு கூட ஒரு 2 வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான், இந்த மஞ்சரியும் ஜாஸ்மினும் பேசுறது. அது அது ஓப்பனாவே பயந்துட்டேன்னே சொல்லியிருப்பாரு ஜாக்லின்ட்ட. அதனாலதான் பயப்படுறாங்க, தள்ளி போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவரு. மூணாவது வந்து இந்த ராணுவ விஷயம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இல்லையா, அப்ப பேசும்போது ஏன் எடிட் பண்ணாங்க ஓட்டலன்னு. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணப்போ அவர் உள்ள போய் சொல்லியிருப்பாரு அருண்கிட்ட, எனக்கு காண்டாகுது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, நான் சொல்ல சொல்ல கேள்வி கேட்கறது எனக்கு காண்டாகுதுன்னு இருப்பாரு. அப்ப அருண் வந்து அட்வைஸ் பண்ணுவார், அப்படி சொல்லாத, நல்லது இல்லை, எனக்கு காண்டாகுதுன்னு. மேபி அது அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி பேசுறதுல இருந்து அது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா உள்ள போனவொடனே முதல் வார்த்தை அதான் சொல்லுவார் ராணு, எனக்கு கேட்டது ரொம்ப காண்டாயிடுச்சு, இது கேம் நான் எப்படி ஆடுறேன்னு சொன்னா நான் கேம் கதை நான் அதான் அதை எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறன்ற மாதிரி பேசிட்டு காண்டாகுதுன்னு ராணு. அதுதான் மெயின் ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஏற்கனவே சரவணன் ரோடு இந்த மாதிரி ஓப்பனா பேச போய் தான் அவரு இது பண்ணாங்க. பட் இவர் கொஞ்சம் டீசெண்டா இது பண்ண மாதிரி தெரியுது. விஜய் சேதுபதி ஆக்டிவிட்டியும் அதுலதான் நல்லா தெரிஞ்சுது. அவரோட பிஹேவியரும் அதை தான் பேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளவுதான் என் சைடு. இந்த விஜிஎஸ் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும். இந்த வீக் லாஸ்ட் ஃபைனல் வீக்ன்றது இது இல்லாம முதல்ல இருந்தே இந்த குறும்படம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், டிஆர்பி கண்டென்ட் அதெல்லாம் வீக்கெண்ட்ல குறும்படம் போடுறதெல்லாம். இது எப்படி சேனல் ஷோ ரன்னர்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க, இல்ல வாண்டடா இவரு பண்ற தப்பெல்லாம் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இல்ல இந்த குறும்படம் போற அளவுக்கு இந்த சீசன்ல ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா பேசுறதுதான் குறும்படமா போடணும். பேசினே இருக்காங்க. ஜூலி வந்து ஒரு பொய் சொன்னாங்க, அதுக்கு போட்டாங்க குறும்படம். இவங்க எத்தனை பொய் சொல்லியிருக்காங்க உள்ள மாத்தி மாத்தி. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அருணுக்கு போட்டிருக்கலாம் அந்த கிச்சன் இஷ்யூல, எவ்வளவு நடந்திருக்கு. இவரா சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் இன்னைக்கு வந்து இந்த ஒருத்தவங்க ஆடியன்ஸ்ல வந்து கேட்கும் போது அவங்களுக்கு வந்து இவரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டஸ்டன்ட்டுக்கு இவரு வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு, மக்களை தானே ரெப்ரசென்ட் பண்றாரு விஜிஎஸ், இல்ல கண்டஸ்டன்ட ரெப்ரசென்ட் பண்றாரா? அவங்க ஒரு அலைன்ஸ் போட்டு விளையாடினாருன்னா ஆடியன்ஸ்க்கு இவரு எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அவர் என்ன ப்ரோமோல சொல்லிட்டு போயிருக்காரு, இல்ல வீடியோ போட்டிருக்கலாம் குறும்படம். சீசன் ப்ரோமோல என்ன சொன்னாரு, அந்த பீச்ல நடப்பாரு அப்ப என்ன சொன்னாரு, குரூப்பிசம்லாம் நாங்க தட்டி கேட்பேன் அப்படின்னு இருக்காரு. என்னென்னமோ சொல்லிட்டு தானே போனாரு இந்த ஷோக்கு. இது ஒரு தப்பான ஒரு வழியில போகுது பிக் பாஸ் தமிழ். ஆக்சுவலா இந்த சீசன் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க முட்டு கொடுப்பாங்க, ஃபேவரா இல்லாதவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் பண்ணது இவருவே கான்ட்ராடிக்ட் ஆயிடுச்சு. விஜேஎஸ் பண்ணது அவரு வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தவிர அவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி மக்கள் கிட்ட பேசுறாரு. அது கரெக்ட் தானே அப்படின்ட்டு அதுவே தப்பா போயிடுது. இல்ல அவர் விஜய் சேதுபதி வந்து மக்கள் அது சொல்ல, அவர் அந்த கேம் பேசுறது ரூல்ஸ் போடுறதெல்லாம் காமன் தான். அதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேம்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவர் பண்ண தப்ப ஒத்துக்காம ஒரு ரூல்ஸ் போட்டது, இவருக்கு சாதகமா ஒரு ரூல்ஸ் போட்டதுனால தான் இப்ப இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ண விஜய் சேதுபதி. இதுவே அந்த போட்டோ ஒட்டாம விட்டுருந்தா இந்த ரூல்ஸ் பிரச்சனையே இங்க வந்திருக்காது.
அவர் போட்ட இல்ல இல்ல அவருக்கு ரூல்ஸ் எப்பயுமே காமனா இருக்கும். பட் இதுல ரூல்ஸ் அவர் ரூல்ஸ் ஜெயிக்கணும்ன்றதுனால போட்ட ரூல்ஸ். அதான் பிரச்சனை. அதுதான் ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக அவரு முன்னாடியே எந்திரிச்சு ஒரு கேமையே பிக்ஸ் பண்ணி மாத்துறாருல, அது தப்பு இல்ல ஆக்சுவலா. ஒரு அலைன்ஸ் பேசி இன்னொருத்தவங்க தோக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வந்து ஒரு பலியாடாக்கி நீங்க விளையாடுறீங்கல்ல. இப்ப எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. இனிஷியேட் பண்ணவங்களுக்கு தானே மெயின் இது ரீசன் போகும். அது அவங்க ஸ்ட்ராட்டஜில போயிடும். அந்த கணக்குல அவங்க ஸ்ட்ராட்டஜில போயிடும். அவர் மத்த 8 பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாரு. அதான் உள்ளே கேட்டாரு. அதே கேள்விதான். அது பவித்ரா மட்டும் ஸ்ட்ராங்கா ஒப்பீனியன் வைக்கலன்னா என்ன இது இது கூட கடந்து போயிருப்பாங்க இந்த ஷோ. சொல்லுங்க மரியம். ஷோல நடந்த பாசிட்டிவா என்ன பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றேன். இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் ஆனதும் நார்மலா அவங்க கான்வர்சேஷன் அவர் ஸ்டார்ட் பண்றது சவுண்டு கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. மத்த எல்லார்கிட்டயும் தான் பேசியிருப்பாரு. செகண்ட் செக்மெண்ட் அப்போ வந்து அந்த அந்த கேப் மாட்டினாங்கல்ல கிரீன் கலர் அந்த ஹேர் வைக்கும்போது ஆக்சுவலா யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு கை தூக்குறப்போ சவுண்டு கை தூக்கி இருக்க மாட்டாங்க. அப்படியே அது பாஸ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவரே தான் சவுண்டை எழுப்பி அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் சவுண்டு கூட அவர் பில் பண்ணியிருப்பாரு. அப்பவே சவுண்டு சொன்னாங்க, சார் நான் கை தூக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீங்க போஸ் தான் கொடுங்க சவுண்ட். அதை அவர் வேற யாருக்குமே சொல்லல. சவுண்டு கிட்ட மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன். எப்படி பிக் பாஸ் வந்து கான்வர்சேஷன் சவுண்டு கிட்ட பில் பண்றாரோ அதே மாதிரி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியும் ஒரு 2, 3 வாரமா பில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயமா பாக்குறேன். அடுத்து இன்னொன்னு என்ன பாக்குறேன் அடுத்த விஷயமா என்ன பாக்குறேன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாருல மாத்தி 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 நிற்கும் போது ஏன் அந்த கேமரா போக்கஸ் இது என்னோட ஒப்பீனியன். கேமரா போக்கஸ் ஏன் சவுண்டுக்கு வச்சாங்கன்னா இந்த விஷயங்களை வச்சு அவர் சவுண்ட் ஆல்ரெடி அக்யூஸ் பண்ணிருப்பாரு. உனக்கு தோணுது நீ உன்னை சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அக்யூஸ் பண்ணிருப்பாரு. அப்போ உன்னை தப்பு சொன்ன ஒருத்தவன் தான் இவ்வளவு தப்பையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு சவுண்டோட ரியாக்ஷன் என்ன அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க போக்கஸ் வந்து சவுண்ட் இன்னைக்கு கொடுத்த எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி சவுண்ட் நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஒரு யோசிக்கிற மனநிலைமையிலதான் அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஓகேங்களா. ஒருவேளை மேபி கேமரா போக்கஸ் வந்து சவுண்ட் வேற ஏதாவது ஹை எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கன்னு கூட வச்சிருக்கலாம். ஆனா அவங்க அந்த இடத்துல யோசிக்கிறத மட்டும்தான் காட்டுனாங்க. அதை நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். உன்னை தப்பு செய்ய ஒருத்தவன்னா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கஸ் வச்சதான் நான் பாக்குறேன் இன்னைக்கு ஷோல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவ எலிமினேட் ஆகும்போது அந்த கிளாப் பண்ணிருப்பாங்க. ஹெவியா கிளாப் பண்ணும்போது அந்த இடத்துல ஜாக்லின் ஒண்ணு ட்ரை பண்ணுவாங்க. ஏய் ஏன்டி இப்படி கை தட்டுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அது எனக்கு பார்க்கும்போதும் ஓ இதை வச்சு வெளியில ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்களே அப்படின்னு தோணுச்சு. அவ கை தட்டுறதுல தப்பே இல்லை. ஏன்னா ராணுவ அவ்வளவு பண்ணியிருக்கான் உள்ள. ஆனா வந்து அவளோட நோக்கம் அது கிடையாது. அதை கிளியரா எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சார் ராணுவோட பேர் காட்டினதும் அதிக சந்தோஷப்பட்டது நான் தான். எதனாலன்னா அவன் இதுக்கப்புறமாவது வெளில போய் ராணவா இருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் சார். அதனால அவன் வெளியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல கிளியர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜாக் அதை ஒரு சீனா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த விளக்கத்தை அவங்க ஷோ முடிஞ்ச பிறகு கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட அவங்க எவ்வளவு தெளிவா கேம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அதை அப்புறமா ஜாக்கிட்ட பர்சனலா பேசிருக்கலாம். ஆனா ஆன் ஸ்பாட்ல அங்கேயே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் பணப்பெட்டி வந்து சவுண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் நமக்கு வர வேண்டாம். ஏன்னா வெளியில இருந்து உள்ள போற கண்டஸ்டன்ட்டுக்கு அங்க உள்ள இன்சைட்ல இப்போ ஒரு 8 பேர் இருப்பாங்கல்ல அதுல நிறைய பேர் முக்கியமான கண்டஸ்டன்ட் இருக்காங்க. போறவங்க விஷால் நீ பெட்டி எடு, அருண் நீ பெட்டி எடு அப்படின்னு சொல்லலாம். கேர்ள்ஸ்ல இருந்து போறவங்க பவி நீ பெட்டி எடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து யாருமே அங்க சவுண்டுக்கு நல்லது நினைக்க போறது கிடையாது. சவுண்ட் வின்னர் ஆகணுமோ சவுண்ட் பணப்பெட்டியை எடுத்துட்டு அவளுக்கு அந்த அமௌண்டாவது கிடைக்கணும்னு யாரும் நல்லது நினைக்க போறது கிடையாது. வி கேன் எக்ஸ்பெக்ட் தர்ஷா குப்தா, ரியா, அர்ணவ் இவங்க 3 பேர் வேணா சவுண்டுக்கு ஃபேவரா இருக்கலாம். மத்த ஜெஃப்ரி அன்ஷிதா கூட இருக்கலாம். மத்தவங்க எல்லாரும் இருப்பாங்களான்னு கேட்டா ஃபார் ஷுர் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போய் அவ இதுல ஒரு கெயின் அடையலாம் அப்படின்னு வேணா நினைச்சு அவங்களதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க. யாருமே வந்து சவுண்ட போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வெளியில இருந்து போற இன்புட்னால சவுண்ட் எடுப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். சவுண்ட் நேத்து நானே கூட சவுண்டுக்கு ஏதாவது ஆயிடுமோ ராணுவ உள்ள இருக்குது ரயான் உள்ள இருக்கிறதுனால சவுண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களன்னு நான் இந்த ஸ்பேஸ்ல நேற்று கேட்டிருப்பேன்.
ஆனா இப்போ நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். அவங்க அந்த விஷயத்த ஜாக்லின் ஒண்ணு ட்ரை பண்ணாங்கல்ல, அத வீக்கெண்ட் ஷோல அங்கேயே உடைச்சாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல அவங்களோட கிளியர் மைண்ட் செட் புரிஞ்சிருச்சு. இது ஒரு சீனா அப்புறமா கிரியேட் பண்ணுவோம். அத நம்ம இங்கேயே உடைச்சிருவோம்னு அவங்க அங்க பண்ணது புரிஞ்சுச்சு. எனக்கு இந்த பாசிட்டிவ் விஷயங்களா நான் இன்னைக்கு எபிசோட்ல பாக்குறேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஃப்ரைடேவோட டெலிகாஸ்ட் இவங்க பண்ணாங்கல்ல. சாரி, ஃப்ரைடே டெலிகாஸ்ட் கிடையாது. அவர் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு? கோல்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டோ அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னாருல்ல அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சரி, தீபக், இவங்க ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து இல்ல அவர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அது அப்போ நடக்கல. அதுக்கு முன்னாடியே அவங்க எடுக்குறாங்க. விஜய் சேதுபதி கிளியரா சொல்லிட்டாரு. அப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு போவாரு. அந்த பிரேக்குக்கு முன்னாடி அவங்க காட்டியிருப்பாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் மஞ்சரி, ஜாக்லினும், தீபக்கும் போய் முத்து கிட்ட பேசியிருப்பாங்க. நீ இப்படி தானடா சொன்ன, ஆனா அப்படி இல்லைன்னு சொல்றாங்க, நீ ஏன் அவங்க இப்படி சொன்ன அந்த அந்த கான்வர்சேஷனை அவங்க காட்டியிருக்கலாம் பிரேக் அந்த கேப்ல. ஆனா அவங்க என்ன கான்வர்சேஷனை காட்டினாங்க? விஷாலும் முத்துக்குமரனும் பேசின கான்வர்சேஷனை காட்டி இதே தானே ரயானும் பண்ணான், அப்ப நீ பண்ணது தப்புனா அவன் பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு அவங்க பேசுற கான்வர்சேஷனை காட்டினாங்க. இந்த இடத்துலதான் சேனல் வந்து என்ன ட்ரை பண்றாங்க? முத்துவை அடிக்கவும் செய்யறாங்க. அதே நேரத்துல முத்து பண்ண தப்பு மாதிரி ரயான் பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. ஆனா அங்க கண்டிப்பா ஒரு கான்வர்சேஷன் ஈவன் இந்த சோஃபா கேங்குள்ள நடந்திருக்கும். சேனல் அதை கட் பண்ணிடுச்சு. ஏன் அவங்க அதை காட்டல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. தேங்க்யூ. மேம் அந்த ராயனுக்கு தப்பா போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் ராயன் தெளிவா எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டான். அது வந்து ராயனுக்கு தப்பா 6 போனாலும் எனக்கு கவலை இல்லைங்க. ராயனுக்கு தப்பா போனாலும் கவலை இல்லை, இல்ல பிரச்சனை இல்ல இல்லை. சேனல் காட்டுனது சொல்றேன். சேனல் அவனை காட்டுனதுக்கு அவனை முத்து தான் இன்னும் எக்ஸ்போஸ் ஆவான். அது காட்டுனது நல்லதுதான். ஏன்னா ராயனை பிடிச்சவங்க பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நமக்கே தெரியும் அவன் ராயன் தெளிவா சேர்த்து 6 vs 6. 6 vs 6னா எதிரில் இருக்கிற 6ஐயும் காலி பண்றதுதான் இந்த பக்கம் 6ஓட வேலை. ஆனா இங்க 6 ஸ்டார்டிங்கே 3. வந்து இல்ல என்னோட கொஸ்டின் வந்து அவங்க ஏன் ராயனும் தப்புன்னு காட்டினாங்கிறது கிடையாது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன் அந்த சோஃபா கேங் கண்டிப்பா போய் முத்துக்கிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா, ஏன்டா நீ உங்ககிட்ட மாத்தி சொன்னனே, சேனல் ஏன் அதை காட்டலங்கிறதுதான் என்னோட கொஸ்டின். நீ எங்க கிட்ட வந்து சொல்லும் போது எப்படி சொன்ன, ஆனா நீ இங்க வந்து அவங்க முன்னாடியே எடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கான்வர்சேஷன் கண்டிப்பா போயிருக்கும். ஏன் அதை சேனல் அவங்க என்னோட அதான் அது question. மேபி அதுல ஏதாவது சமாளிக்கலாம். பட் இதை காட்டுனது இன்னும் முத்து ஃபேக்குங்கிறது இன்னும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில. இன்னமும் அவன் சமாளிக்கிறான், தப்ப ஒத்துக்க மாட்டான், இன்னும் ஹெவியா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்ன்ற. எப்பயுமே சவுண்ட் சொல்றவே மத்தவங்கள தான் கதை சொல்லுவான். இங்கேயும் அதே தான் பண்றான்றது இன்னும் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கிளிப்ஸை விட இந்த கிளிப்ஸ் இன்னும் ஹெவியா முத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் செய்து நினைக்கிறேன். பீப்புள் அந்த ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இந்த வர்ஷினி, சாச்சனா இவங்க எல்லாம் உள்ள வரான்றாங்க. இவங்க என்ன இந்த ரோஸ்ட் மாதிரி ஏதாவது பண்றதுக்கு பிக் பாஸ் அலோவ் பண்ணுவாங்களா? ரூல்ஸ் என்னது இது? அவங்க வந்தா லிமிட்டா பேசணுமா இல்ல அவங்க இஷ்டத்துக்கு பேசலாமா? அது மட்டும் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல அவங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது ப்ரோ. பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் உள்ள அனுப்பியிருப்பாங்க. ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலன்னா பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஏதோ நடந்துச்சு, வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்ட் வந்து ஏதோ நிறைய பேசும்போது அவங்கள வெளியிலயே அனுப்பியிருப்பாங்க. திரும்பி வெளியில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு சீசன்ல நடந்துச்சு. இது ஏன் ரவினோட சவுண்ட் அது வந்து வாப் லாஸ்ட் சீசன் ரவினோட இல்ல. லாஸ்ட் அது சீசன்ல லாஸ்ட் சீசன் இல்ல. எக்ஸ் முன்னாடி முந்தின கண்டஸ்டன்ட் உள்ள சீசன். போனப்போ வெளியில அனுப்புனது வந்து சீசன் 6 அசீமோட சீசன்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க இந்த சாக்ரிஃபைசஸ் டாஸ்க் பண்ணும்போது இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அசீமை வந்து லேடி கெட்ட போட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க. அதை அசீம் பண்ண மாட்டாரு. அதுக்கு வந்து வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து திட்டிருப்பாரு. உங்களுக்கு வந்து ஒரு உரிமை கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல உள்ள போனவங்கள எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா திட்டிருப்பாரு. அதே சீசன்ல தான் மணி பாக்ஸ் எடுக்கும்போது மணி தனலட்சுமியோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து இருக்கும். மணி பாக்ஸ் நீ எடு நான் எடுன்னு சொல்லும் போது அவங்கள அப்ரப்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பியிருப்பாங்க. இந்த அதாவது மணி பாக்ஸ் இருக்கப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள போனது எந்த சீசன்லனா, இவங்க சீசன் 4ம் சீசன் 6ம் கேபி எடுத்துட்டு போன சீசன்லயும் அமுதவாணன் எடுத்துட்டு போன சீசன்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள போயிருப்பாங்க. மணி பாக்ஸ் உள்ள இருக்கும்போது அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் மணி பாக்ஸ்ல இருந்தாலும் கட் பண்ணி உள்ள அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் கொடுக்கும் போதும் அதுல அவங்க ரொம்ப எல்லை மீறி போனாங்கன்னாலும் அதுக்கு வார்ன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்போ அடுத்த வாரம் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வைப்பாங்களா? இல்ல அதுதான் ஃபோன் டாஸ்க் வச்சாங்க டிடிஎஃப்ல. அடுத்த வாரம் ஏ- ஏ- இந்த வேற ஏதாவது இந்த இந்த சீசன்ல இந்த டான்ஸ் மாரத்தான் வைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பேண்டர்ஸ் ஏன்னா மட்டும். சவுண்ட் மேக்சிமம் நானா இருக்கின்ற பேர்ல எல்லா கண்டஸ்டுமே அவங்களுடைய உண்மை முகத்தை வெளியில காட்டியிருப்பாங்க. ஸோ வரவங்க ஒருத்தர் கூட சப்போர்ட்டா இருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாத்துக்குமே நேர்மையா இருந்திருப்பாங்க இவங்க. இவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாமே நேர்மையா இருந்திருப்பாங்க. அது அவங்க நல்லதுதான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க அதை இதுவே வர்ஷினிலாம் உள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண ஒரே ஆளு சௌந்தர்யா தான். அது ஃபர்ஸ்ட் பிளேயர்னு கொடுத்து அதுக்கு கேமுக்கு விடவே மாட்டாங்க. ஆனா சௌந்தர்யா தான் அதை அந்த ஆடிதான் பார்த்துட்டு அந்த ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. கோவத்துல கத்துன ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட் தவிர வேற சவுண்ட பத்தி சொல்றதுக்குன்னே ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த இல்ல அவங்க சீசன்ல. வெளியில வந்து அவ்வளவு போஸ்ட் போடுறாங்க அகேன்ஸ்டா. அதுக்கு சொல்றேன், அவ்வளவு அவங்கள சவுண்ட் தான் சப்போர்ட் பண்ணி வெளில பண்ணி அந்த கேமு கூட்டிட்டு போய் தோத்தப்ப கூட ஆறுதலா கூட்டிட்டு இல்ல வருவாங்க. அது ஆனா அவங்க கரெக்ட். வெளில வந்து ஆனா அவங்க உள்ள வந்து வெளியில இருக்கிறத சொல்லக்கூடாது இல்ல. உள்ள ஷோல அவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும்ல. அப்படி சொல்றதுக்கு கூட நெகட்டிவா எதுவுமே கிடையாது சவுண்டுக்கு. ஒன்னே ஒண்ணு அந்த ஜாக்க பத்தி பின்னாடி பேசுங்க அதெல்லாம் போட்டு தோச்சு காய போட்டாச்சு. அது மட்டும் தான். மற்றபடி வேற ஏங்க எதுவுமே சொல்ல. ஜாக்க பத்தி பின்னாடி பேசுறது இல்ல. முன்னாடி சொன்னா அழுதுடுவாங்க. அதுக்காக தான் அவங்க பின்னாடி பேசுறாங்க. இல்ல இன்னைக்கு கூட பாருங்க மஞ்சரி சொன்னதுக்கு ஜாக் சவுண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. இது இந்த மஞ்சரி ஓப்பனா முன்னாடியே கத்துறதுக்கு உள்ள போய் பெட்ஷீட் போய் எழுதிட்டாங்க. இதுக்குதான் இதைத்தான் சவுண்ட் சொன்னாங்க, உன்னிட்ட ஒண்ணு சொல்லவே முடியாது அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன அதாங்க பண்ண முடியும்? சவுண்ட் சொன்னது பூரா இவங்களே வந்து இது உண்மைதான், உண்மைதான். கேளுங்க, பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி, ஒரு சைடுல முத்துவும், இன்னொரு சைடுல ஜாக்லினும் போட்டி போட்டு அத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேங்க் யூன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போறது தான் நல்லது. தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்மலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அத எடுத்து நம்ம வீடியோ எடுத்து போட்டா மட்டும் போதும். Can I say something? பேசுங்க விக்கி. ஆக்சுவலா அந்த ராணுவ போகும்போது கிளாப்ஸ் அடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் கிளாப் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியே சௌந்தர்யாக்கு மட்டும்தான் அது திருப்பி விட்ட மாதிரி இருக்கு. ட்விட்டர்ல இருந்து ஜாக்லின் வரைக்கும் எல்லாருமே சௌந்தர்யா தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வீடியோ நீங்க அகைன் பாருங்களேன், ஜாக்லின் தான் கிளாப் பண்ணிருக்காங்க. ஜாக்லின் கிளாப் பண்ணியிருப்பாங்க. அவர் வெளியில போனதுக்கு அப்புறமும் பேசியிருப்பாங்க. அது எல்லாமே இருக்கு. இது வாண்டடா அஜெண்டா ஸ்பெண்ட் பண்றது அது. கிளாப் இன்னொன்னு அது இதுக்கு மேல தாங்காது. ஆமா, இன்னொன்னு இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ அதுல நான் என்ன பாக்குறேன்னா, இந்த வாரம் வந்து சௌந்தர்யாக்கு கொஞ்சம் ஓட் பேங்கிங் பூஸ்டா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனா, வர்ஷினி, ஆனந்தியில இருந்து ரவி எல்லாருமே வந்து ஆக்சுவலா அவங்க சௌந்தர்யா டார்கெட் பண்ணாங்க. மக்களுக்கு வந்து இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாரும் பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் தான். எஸ்பெஷலி சாச்சனாவா இருக்கட்டும், வர்ஷினி இப்ப ரீசெண்டா யாருக்குமே இது பிடிக்கிறது கிடையாது அவங்களுக்குலாம். ஸோ வந்து கண்டிப்பா அது சௌந்தர்யாக்கு தான் ஃபேவரா இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ அவங்க என்ன ட்ரை பண்ணாலும், சௌந்தர்யாக்கு எதிராக ட்ரை பண்ணாலும் அது லாஸ்ட் சீசன் மாதிரியே தான். எப்படி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாருமே இது பண்ணி அர்ச்சனாவை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணாங்களோ எக்ஸ் கண்டஸ்டன்ட், அதே மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா சவுண்டுக்கு தான் அது ஃபேவரா இருக்கு. ஏதாவது இருந்தா தானே போய் சொல்லுவாங்க குறை. இல்ல இப்ப ஆனந்தி வந்து வெளியிலேயே பிஆர் பத்தி பிஆர்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் பிரச்சனையே ஆச்சு. இப்ப திரும்ப உள்ள போய் அவங்க அதை பத்தி ஏதாவது பேசுவாங்க. அதுக்கு அதெல்லாம் சொல்ல ரீசனும் முடியாது. தெரியும் ப்ரோ எனக்கு. அதுக்கு அது சொல்ல ரீசனும் ஒரு முடியாது. பர்டிகுலர் பர்சன், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, அவங்க நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆனந்தியுமே அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆனந்திக்கும் வர்ஷினிக்கும் சம்மந்தமே கிடையாது. சௌந்தர்யா மேல கோவப்படுறதுக்கு ரீசனே கிடையாது. அவங்க அப்படி பண்றாங்கன்னா பின்னாடி ஒண்ணு நடந்திருக்கு ப்ரோ. அது நான் இங்க ஓப்பனா சொல்ல வேணாம். சில அமௌண்ட் எல்லாம் ஷேர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அதை பத்தி அதுக்கு மேல நான் சொல்ல எல்லாருக்கும் விரும்பல. தெரியும் எல்லாம். அதனால நான் அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேணும். அமௌண்ட் இல்ல, ஏதோ பெரிய ஈவென்ட்டே புக் ஆயிருக்கும். ஒரு அமௌண்ட்டுமே ஷேர் ஆயிருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, அதை பத்தி வேணும். ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பா எல்லாரும்
எதிர்பார்க்கலாம் ஏதாச்சும். முன்னாடி மாதிரி இது சவுண்ட் வந்து அமைதியா போற மாதிரிலாம் இல்லை அவங்க கூட. இப்போ தக் ரிப்ளேயும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கவுண்டர்ஸ்ல. எஸ்பெஷலி சாட்ஸ்னாலாம் வந்தா கண்டிப்பா சவுண்டுக்கு தான் ஃபேவரா இருக்கும். ஏன்னா சாட்ஸ்னா மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. ஆக்சுவலா இந்த வாரம் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா சவுண்ட் ரியாக்ஷனே காட்டாது. காரணம் அந்த முத்து காலையில இந்த கெச்சல் பிரச்சனை ஃபேஸ் பண்ணதுனால தான். அதை பத்தி எங்க கொஷின் வருமோன்ட்டு தான் அவங்க மூடு அப்செட். அதனால தான் ரியாக்ஷன் வரல. இல்லைன்னா வேற லெவல்ல வந்திருக்கும். ஆக்சுவலா அதோட அவங்க நீங்க ஸ்டார்டிங்ல நான் லைவ்ல பார்க்கும்போது ப்ரோ, அதுல வந்து விஷாலு, பவித்ரா, இந்த ராணவ் அவங்க 3 பேரும் வந்து ஸ்டார்டிங்ல பேசியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அப்போ அதெல்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது இவ்வளவு நாளா வந்து அப்படிதான் ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க வீட்டுல. இப்போ புதுசா வந்து முத்து சௌந்தர்யாங்கிறதுனால மட்டும்தான் அந்த ஃபைட் எடுத்து வந்தாரே தவிர, இப்போ வேற யாராச்சும் இருந்தாருன்னா, ஜாக்லினாவோ மந்திரியாவோ இருந்தாருன்னா, இல்ல வேற யாராச்சும் இருந்தாலும் கூட அவரை எடுத்து வந்து பண்ணிருக்காரு. சௌந்தர்யாவே எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்காரு மைனாரிட்டி. அந்த பாயிண்ட் வந்து மேபி சவுண்ட் வந்து கிளியரா சொல்லி இருந்திருக்கோம். ஏன்னா இவ்வளவு நாள் அப்படிதான் நம்ம பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். அதை அவங்க அவர் பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏதாச்சும் இதாயிருமோன்ட்டு. அது ஒண்ணு தெளிவா பேசியிருந்தாங்கன்னா முத்துக்குமார் அங்கேயே லாக் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த ஓட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இப்ப ராயன் வந்து கீழே இருந்தாரு, சடனா 2 நாள் டியூஸ்டே வரைக்கும் கீழே இருந்தார். 2 டேஸ்ல மேல போகுது. அது சம்டைம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சவுண்டை விட மேல பவித்ராவை காட்டினாங்க அன்அஃபிஷியல்ல. இது எப்படி இமிடியேட்டா இந்த மாதிரி ஷோ பண்ண முடியுது? சடனா அவ்வளோ பேர் வருவாங்களா, இல்ல இவங்களே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ் கில்ஸ் இல்ல அபிஷியல் ஓட்டை பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? அதுக்கு நிறைய இது இருக்கு ப்ரோ. ட்விட்டர்லயே இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா தான் இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலா. இப்போ நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய ஃபோன்ஸ்லாம் வச்சுட்டு அட் அ டைம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமா ஆக்டர்ஸ் ஃபேண்டம்ஸே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் பிஎஃப்பும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அன்அபிஷியலா நீங்க என்ன பாக்குறீங்கன்னாலும் அது ஜஸ்ட் ஒரு இதுதான் பிம்பம் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அபிஷியலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணுமே தவிர அன்அபிஷியல் பார்க்க கூடாது. அது ஜஸ்ட் நீங்க உங்களோட இதை வந்து ஃபைல் பண்றதுக்காண்டி கூட அந்த மாதிரி பண்றாங்க. அதான் நீங்க பார்க்காது. அபிஷியல் நீங்க பாத்தீங்க அபிஷியல் இப்போ எங்க பார்க்கறது? எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்போ அபிஷியல்ல ஒண்ணு, இப்போ ராணுவ கூட லீடிங்ல இருந்திருக்கலாம். இப்போ பவித்ராவும் மந்திரி கூட லாஸ்ட் 2ல இருந்திருக்கலாம். பட் சேனல் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அவங்களதான் அவங்க எடிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் அபிஷியலாவே ஓப்பனா போட்டிருக்கலாமே. ஸ்கோர் கார்டு மாதிரி இவங்கெல்லாம் இவ்வளவு அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா சேனலுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா ராணுவம் வந்து ஓட்டிங்ல முன்னாடிதான் இருந்திருக்காரு. பவித்ரா விஷாலா விடலாம் அதே மாதிரி இருந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. பட் வந்து அவங்க இந்த மணி பாக்ஸ் தாண்டி மேபி பவித்ரா வந்து மணி எடுப்பாங்க, ராணுவம் இருந்தா எடுக்க மாட்டாரு. அந்த ஒரு கான்டெக்ட்ல வேணா ராணுவம் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. வேற எந்த ரீசனுமே இருக்காது. நீங்க பாத்துட்டே இருங்க. பவித்ராவை தான் எல்லாருமே ஓட்டுக்கு எதிர்பார்த்தாங்க. ஓட்டு போறதுக்கு என்ன வேல்யூன்ற மாதிரி வந்துச்சு சடனா. அதனால கேட்குறேன். கண்டிப்பா அது அது ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே அப்படிதாங்க. பிக் பாஸ் அவங்க சேனல் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல அபிஷியல் இதுதான்ட்டு. ஒரு அளவுக்கு இப்போ ஏன் வந்து முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதிகமா இருக்குன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க. நிறைய இப்போ வீடியோஸ்ல வந்து எல்லாமே ட்ரெண்டிங் ஆகுது இவங்க 2 பேர் தான். இடையில தான் வந்து ஜாக்லின் அது இதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே அது வாய்ப்பு கொடுத்ததுமே சவுண்டு தான். ஜாக்லினுக்கு ஒரு ஒரு பீக் ஒரு டிரான்சிஷன் மாதிரி கொடுத்ததுமே சவுண்டு தான். நீங்க அது பாத்தீங்கன்னா ராணுவுக்குமே அது பீக் கொடுத்ததுமே சவுண்டு தான். சண்டை போட்டது. ஸோ எல்லா இடத்துலயுமே அதுக்கு ஒரு ரீசனுமே சவுண்டா தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா வந்து எனக்கு தெரிஞ்சு இதா போகணும்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல முத்துக்குமரன் சௌந்தர்யா நிப்பாங்க. அப்படி இல்ல சேனல் வந்து, ஏன்னா தீபக்கோட ஒய்ஃப் வந்து அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளு. மேபி அந்த அஸ்பெக்ட்ல பார்க்கும்போது தீபக் அண்ட் முத்து கூட ஃபைனல் ஸ்டேஜ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. டிஃபென்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா மணி சம்மந்தமே இல்லாம டாப்ல வந்துருக்காரு.
எல்லாமே சேனல் கையில தாங்க இருக்கு. நீங்க ஓட் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல முன்னாடிலாம், இப்போ முன்னாடி விட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸா இருந்தாலும் சரி, விஜய் விஜயா இருந்தாலும் சரி, 2 பேருமே சௌந்தர்யா கூட அதிகமா கம்யூனிகேட் பண்றாங்க. பிகாஸ் அவங்க வீடியோஸ்லாம் அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் கூட இப்ப ரீசனா மறுபடி அந்த செட் மீல்ஸ் பத்தி அதுக்காண்டியே வந்து கான்வர்சேஷன் மேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா பீப்புள்ஸ்க்கு அதான் பிடிக்குது. இன்ஸ்டாலலாம் நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. எங்க ஃபேமிலியே எடுத்துக்கிங்களா, எல்லாருமே சௌந்தர்யா ஃபேன்ஸா தான் இருக்கு. முத்துக்குரல் வந்துச்சுன்னா எப்படின்னா என்ன அறுத்துட்டே இருக்கான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லா ஃபேமிலிலையும் போங்களேன், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா ஜாக்லினா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்களா இருப்பாங்க, மஞ்சரியா. இப்போ மஞ்சரி போயிட்டாங்க. ஸோ அப்வியஸா வந்து முத்து அண்ட் சவுண்டு தான் எனக்கு தெரிஞ்சு லீடிங் இருப்பாங்க. இதை தாண்டி சேனல் ஏதாச்சும் ஒண்ணு பண்றதா இருந்தா அது நம்ம கையில இருக்குது, என்ன வேணாலும் நடக்கும். பிளஸ் வந்து விஷ்ணு ப்ரோட்ட இந்த மாதிரி நான் கேட்டேன், ஜஸ்ட் ட்விட்டர்ல தான் பிங் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சவுண்டு வந்து பாக்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ரீப்ளை பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து. ஏன்னா நான் என்ன கேட்டேன்னா, நீங்க முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ, பொட்டி எடுக்க வேணாம்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவர் சொல்லவே இல்லை உள்ள போயிட்டு. அது ஏன் சொல்ல அந்த மாதிரி கேட்டேன். நீ அவங்க பெட்டி எடுத்தாங்கன்னா ஃபேன்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொன்னேன். அவங்க எஸ் ப்ரோ அப்படின்னாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க ஓட் மட்டும் போட்டுட்டு பேசுங்க அபி சிஸ்டர். பேசுங்க அப்படி பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் தான். நாளைக்கு எவிக்ஷன், லைக் நாளைக்கு சண்டே எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டம் அவங்க வந்து பவித்ரா அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸை நெகட்டிவ் போஸ்ட் போட்டு அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜோக்லின் அவங்களோட ஃபேண்டம் தான். ஸோ யாரும் ட்ரிகர் ஆயிட்டு அவங்களுக்கு போய் ரெஸ்பான்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை மட்டும் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸை மட்டும் இது பண்ணிட்டு போகலாம். அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கமெண்ட்ஸ்லயோ ரிப்ளைலையோ எதுவுமே பண்ணாதீங்க. அவங்க லிட்ரலா வந்து இப்போ அதுதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க டிஎம் பண்ணாங்க. எனக்கு வீடியோ ஆடியோ வந்திருக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. தே ஆர் கோயிங் டு அன் எக்ஸ்டென்ட் ஃபுல்லாக இனிமேல் அவங்க நெகட்டிவ் போஸ்ட் தான் போறதா பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால ட்ரிகர் ஆயிடாதீங்க, அது மட்டும் சொல்லிட்டு போகலான்னு. எனக்கு அனுப்பி விடுங்க அந்த ஆடியோ. நான் இது விக்னேஷ் ப்ரோக்கும் ரசிகனுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நான் உங்களை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். ஓகே. இல்ல இவங்க வந்து நெகட்டிவ் பிஆர் சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கு, நெகட்டிவா போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க அதுதான் பண்ண போறாங்க. பவித்ரா பியூர் சோல் இல்ல, சௌந்தர்யா பிரச்சனையே இல்லங்க, பண்ணட்டுங்க. உள்ள ஜாக்லின் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்க மாதிரி அவங்க ஃபேன்ஸும் வெளியில எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. பிரச்சனையே இல்ல, பண்ணட்டும். இல்ல அவங்க 1 போட்டா நாங்க 10 போடுவோம். அதுவும் அங்க நடக்கிறத எடுத்து போடுன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்ல கேளுங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து அவங்க பண்றாங்கன்னா லெட் them do. நான் திருப்பி உங்களுக்கு சொன்னதுதான் சரியா. இப்போ வந்து வெளியில இருந்து உள்ள போய் அவங்கள வந்து ஒரு இடத்த டார்கெட் பண்றாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியும். they are not dumb. they will see, they will respond where it needs to be. வேற அவங்களோட பவர் எங்க இருக்கோ அங்க ரெஸ்பாண்ட் பண்ணிப்பாங்க. பண்ணட்டும். நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க 1 போடுறாங்க 10 போடுறாங்கன்னு இல்ல. இவங்கெல்லாம் நான் போடுறேன்னா ரிப்ளை பண்றேன்னா நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு பி அப்யூசிவ் ஆர் எனிதிங். அவங்க என்ன போடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். there is nothing much to put negative about சௌந்தர்யா, சரியா? மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். there is only 4 events that they will put. அதே தான் திருப்பி மாத்தி போட போறாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து வீக்கெண்ட்ல கேட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் முடிந்து 3 வாரம் ஆச்சு, சரியா? there is nothing more they can go to do anything, something that's not that we don't know. ஓகே. இப்போ ராணா ஓட்ஸ் வந்து சவுண்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அந்த கிளாப்ஸ் பண்ணதை வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க.
இதே வேலைதான் அவங்க தீபக் கார்னில போயிட்டு See, அங்க let me tell உட்காந்து you something. பேசுறது. அங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு இது பண்ணது, ஒரு டான்ஸ் ஆடுனது ஜாக்லினுக்கும் முத்து ஆர்மிக்கும் மொத்தமா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ராணுவ ஸ்பேஸ்ல புடிச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. சரியா? இந்த பர்சன. அப்படின்ற போது ஜாக்லின் தலைகீழா நின்னா கூட அந்த ஓட் பேஸ எடுக்க முடியாது அவங்களால. பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் ஹூ தட் இஸ் அண்ட் ஹூ ஹீ சப்போர்ட்ஸ். ஓகே. ஸோ ராணாவிட்ட போய் நிக்க கூட முடியாது. ராணா ஃபேன் பேஸ்ல போய் நின்னாலே அடி விடுங்க அவங்களுக்கு. ஸோ there's nothing to worry about. அவங்க வந்து ராணா ஃபேன் பேஸ்ல எவ்வளவு தலைகீழா கெஞ்சினா கூட அங்க ஒரு ஓட்டு வராது. அங்க வந்து இங்க டீலு கீழு எல்லாருமே உட்காந்து முக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஓட்டுன்னு தைரியமா கேளுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் தலைவரோட டான்ஸ. சரி, ஓகே. இனிமேல் நம்ம எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கூட ரிப்ளை பண்ணல. ஓகே. சிம்பிள். நான் சொல்றேன்ல, அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ வந்து நம்ம 2 வாரம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் பண்றதையும் பார்த்து, அவங்க ஏதாச்சும் பெருசா ட்ரால் டூ பண்ணாங்கன்னா, உள்ள போய் நத்திங் இல்லையா, சிரிச்சுட்டு 5 ஸ்டார் வந்துருங்க. சாப்பிட்டு ஓட்டு போடுங்க. அவ்வளோதான். ஓட் பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வேலைய கேளுங்களேன். ரொம்ப நெகட்டிவா போடுறாங்கன்னா, சிரிச்சுட்டு வந்துருங்க. டைட்டில் எடுத்து நம்ம பேசிக்கலாம். எங்கேயுமே போக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே இங்க தான் இருக்க போறாங்க. சரியா? போஸ்ட் போடுவாங்க. என்னன்னா போடட்டும். ஸ்பேஸ் போடும்போது டைட்டில் எடுத்தோனே நம்ம அவங்க ஸ்பேஸ்ல போய் பேசுவோம். நம்ம ஸ்பேஸ் போட வேணாம் அப்ப. நம்ம வந்து எல்லாரோட ஸ்பேஸ்லயும் போய் அவங்க கதறல்கள்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வருவோம். 2 வாரம் நம்ம வந்து காமா இருந்தா, அதுக்கப்புறம் பூரா நம்ம ஆட்டம் தான். அவ்வளோதான். இவங்க வந்து ட்ரிகர் பண்ண போறேன், போய் அட்டாக் பண்ண போறேன்றாங்க. பிளான் பண்ணி குடுத்தது யாரா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரியா? அவருக்கு நல்லா பிளான் பண்ண தெரிஞ்சா, ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா, அவர் 1 வாரத்துக்கு மேலயே இருந்திருப்பாருங்க. அது தெரியாம தான் அவர் வந்து வெளில வந்திருக்காரு. அப்படின்றபோது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்கு கேமே தெரியல. ஹி இஸ் ஜஸ்ட் டூயிங் சம்திங் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட். மாஸ்ன்னு நெனச்சுட்டு உள்ள போய் ஒண்ணு பண்ணுவாங்க. வர்ஷினி வந்து அங்க ரோஸ்ட்லயே ஒரு மாஸ்ன்னு நெனச்சு பண்ணி செம்மையா அடி வாங்குனாங்க. திருப்பி ப்ரோ, அதான் நடக்க கேம் போகுது. அவருக்கு மட்டுமா தெரியல? வெளியில ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு கூட தான் கேம் என்னன்னு தெரியல. தட்ஸ் ஃபைன். ஆனா அப்படி ரிவ்யூ பண்றாரு. கேளுங்களேன். அத அவர நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. சரியா? அந்த கூட்டம் இருக்க வரைக்கும் அவரு பண்ண தான் செய்வாரு. இந்த வாட்டி வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்லயே அவர் கிரெடிபிலிட்டி மொத்தமா படுத்துருச்சு. சரியா? த வே தே வர் டாக்கிங் அந்த வந்து வீக்கெண்ட்ல நடந்தத சொன்னதுல வச்சு, அங்க இருந்தவங்க எல்லாரோட கிரெடிபிலிட்டியும் போயிருச்சு. இந்த வாரம் ஒரு டான்ஸ்ல அத மொத்தமா அவரே முடிச்சு விட்டாரு. இனிமேல்ல வந்து அவர் நியூட்ரல் ரிவ்யூவர்ன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் நம்புவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஓகே. இல்ல தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் ஒரே நியூட்ரல். நிமிஷம். பிபி அன்லிமிட்டெட்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து இவரு போயிருந்தார்ல, ரஞ்சித் போயிருந்தார்ல. அப்போ ஆமா. அப்போ இவரும் போயிருந்தாரு. பட் ரஞ்சித்துக்கும் இவருக்கும் தான் காம்பினேஷன் பண்ற மாதிரி இருந்திருக்கு போல. பட் ரஞ்சித் என்ன சொல்லிட்டாரா, அவர் இருந்தா நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார் போல. ஆமா. அது அப்படிதான் பண்ணுவாரு. இவர்ட்ட ஏன் பேசணும்? அவருக்கு தலையெழுத்தா? அவரு வந்து இவர் தான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 2 பேரையும் பிரிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த அன்லிமிட்டெட் பாத்தீங்கன்னா தெரியும். அது 2 பேருக்குள்ளேயும் அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து 2 பேத்துக்குள்ளேயும் அந்த ரேங்க் பண்ண இஷ்யூல இருந்தே 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் போல. அதனால தான் அந்த அன்லிமிட்டெட்ல வந்து எப்பயுமே நீங்க அன்லிமிட்டெட் பாத்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் இந்த சைடு வந்து எவிக்டான கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. இந்த சைடு யாராவது இருப்பாங்க. பட் அந்த இதுல பாத்தீங்கன்னா இவரு தனியா எடுத்திருப்பாங்க. இவர தனியா எடுத்திருப்பாங்க. ஸோ அது எதனாலன்னா, ரஞ்சித் வந்து இவர் இருந்தா நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்களாம். கரெக்ட்டு தாங்க. அப்படிதாங்க பண்ணணும். இவர் அது இருக்கும்போது அது ஏன் பேசணும்? அதனால இவருக்கும் இல்ல, அவருக்கும் என்ன உள்ள பிரச்சனை? நடந்ததுனால இல்ல, அவர் வெளியில வந்து ட்வீட்ஸ் போட்டு கதறினதுனால. See, even if you are not doing it, a person who's on the same season, you're not a person to interview him. நீங்க 2 பேருமே ஒரே சீசன்ல இருந்திருக்கீங்க. யூ ஆர் போத் ஸ்டில் ஹவுஸ்மேட்ஸ். திருப்பி வந்து 2 பேரும் வீட்ல போம்போது நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா, வீட்டுக்குள்ள பேசிக்கலாம். நீங்க வெளில வந்து இங்க பேசணும்னு அவசியம் இல்ல. இவர் வந்து வாரத்துல வெளில வந்துட்டாருன்றனால, ஹி இஸ் நாட் அ ரிவ்யூவர் அட் திஸ் பாயிண்ட். அங்க வந்து உள்ள வர்றாங்க தெரியுமா? உள்ள வந்து கேள்வி கேட்கறாங்க வந்து, தே ஆர் கால்ட் கோட்ஸ் ஃபார் அ ரீசன். ஓகே. அங்க வந்து அவங்க சொன்னதுக்கு அவங்க வந்து இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் த கோட் ஆஃப் பிக் பாஸ் தான் இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. ரவீந்தர என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? உள்ள வந்த அங்கிட்டு வந்து நின்னு பேசினவங்க ஆள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலாஜி முருகேசன் வந்திருக்காரு, மாயா வந்திருக்காங்க, வனிதா விஜயகுமார் வந்திருக்காங்க. இவங்க ஸ்கேல் எங்க இருக்கு? தாத்தா பேட்மேனோட ஸ்கேல் எங்க இருக்கு? தாத்தா போயிருந்தார்ல. விஷ்ணு தாத்தா போயிருக்காரு ப்ரோ. போயிருந்தாரு, விஷ்ணு விஷ்ணு போயிருக்காரு. போயிருக்காரு. லுக் அட் தீஸ் ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து தே ஹவ் ப்ரூவ்ட் தெம்செல்ஃப் இன்சைட் த ஹவுஸ். சரியா? வெளில வந்து வெட்டியா பேசல அவங்கலாம். தினேஷ் போயிருக்காரு. ஏங்க தீஸ் ஆர் ஆல் 106 டேஸ்ங்க. தினேஷ்,
விஷ்ணுவெல்லாம் வந்து 106 நாள் உள்ள இருந்தவங்க சரியா? வாட் எவர் தே டூ தீஸ் பீப்பிள் கான்ட் ஈவன் டச் தட். ஒரு வாரம் இருந்துட்டு ஒரு வாரத்துல பாவா செல்லதுரை 8 நாளுங்க. அண்ட் பாவா செல்லதுரை வாக்ட் அவுட் ஆன் ஹிஸ் ஓன் விஷ். மக்கள் துரத்தி விடல. இவர் வந்து வெளில எவிக்ட் ஆகி வந்திருக்காரு. 7 டேஸ்ல எவிக்டட். அங்க வந்து 8 டேஸ்ல வாக் அவுட் அவரு. அவரால நான் வேணும்னா அவர் இன்னும் ஒரு வாரம் தைரியமா இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஹி வாக்ட் அவுட் ஆன் ஹிஸ் ஓன் விஷ் அப்படின்ற போது, பாவா செல்லதுரை இஸ் மோர் பெட்டர் தேன் திஸ் கை அப்படின்ற போது, இவர் ஸ்ட்ராட்டஜி எந்த லட்சத்துல இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அட்டென்ஷன் சீக்கிங்க. இவங்கலாம் அட்டென்ஷன் சீக்கர்ஸ் சரியா? லெட் தெம் சீக் தியர் அட்டென்ஷன். யார் வந்து குடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ குடுக்கட்டும். நீங்க குடுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சிரிச்சுட்டு போங்க. இவங்க பண்றது பூரா ஓட்டுன்னு தெரியாம இவங்க பண்ண போறாங்க. லெட்ஸ் டூ இட். என்ஜாய் பண்ணட்டும். நான் போஸ்ட் கூட போட்டு கூட ஃபேட்மேனுக்கு நானே கூட ஐடியா தர்றேன். இந்த மாரி போய் ட்ரிகர் பண்ணுங்க ஜி. நல்லா இருக்கும். நல்ல ஃபன் கன்டென்ட்டா இருக்கும்னு சொல்லி நான் கூட ஐடியா குடுக்குறேன். யார் ஐயா யார் ட்ரிகர் எப்படி ட்ரிகர் பண்ணணும்னு நான் கூட ப்ரோ ஐடியா குடுக்குறேன். உன்னை தான் பிளாக் பண்ணி அவர்கிட்ட வச்சிருக்காரு. பிளாக் பண்ணி வச்சிருக்காருல உன்னை பிளாக் ம். பண்ணலையா? உன்னை பிளாக் ப்ரோ பண்ணலையா? இவன கேளுங்களேன். என்ன கேளு. ஒண்ணே சொல்றேன் கேளுங்களேன். என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு சரியா? என்னை தான் ஆனா பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. கேளுங்க. அவர் பண்ற வேலைய கேளுங்க. இது வந்து ஒரு சரியான ஒரு கேவலமான வேலை. ஃபர்ஸ்ட் வந்து ம், நான் அவர பிளாக் பண்ணல. ம், என்ன அவர் பிளாக் பண்ணியிருந்தாரு சரியா? நான் ஒரு ம், போஸ்ட் போட்டேன். போஸ்ட் போட்டு 2வது நிமிஷம் தலைவர் வந்து அவர் மெயின் அக்கவுண்ட்ல இருந்து கமெண்ட் வருது. என்ன பிளாக் பண்ணி வச்சிருந்த அக்கவுண்ட்ல இருந்து 2வது நிமிஷத்துல கமெண்ட் வருது. என்னடான்னு பார்த்து இன்னொருத்தன்ட்ட கேட்டா, அவர் வேற ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து உங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க போஸ்ட் போட்ட உடனே எனக்கு நோட்டிஃபை வந்தோனே அவர் வந்து அவரோட மெயின் அக்கவுண்ட்ல வந்து ரிப்ளை பண்ணிட்டு போறாரு. ரிப்ளை ம். பண்ணிட்டு என்ன பிளாக் பண்ணிட்டு போயிருக்காருன்னா, ஐ கான்ட் ரிப்ளை டு திஸ் பெர்சன். தெரியும்ல உங்களுக்கு. அதுக்காக புரியுது அந்த வேலைய புரியுது. பார்க்குறாரு. நெறைய பேர்த்துக்கு இந்த வேலைய தான் பார்த்துருக்காரு. உங்கள வந்து அவர் மெயின் அக்கவுண்ட்ல பிளாக் பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஃபேக் அக்கவுண்ட் வச்சு உங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதையே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஓகே ஓகே. போடுறதுக்குலாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஸ்பேஸ்ல கூட கீழ உட்கார்ந்திருப்பாரு. முன்னாடி வந்து 2, 3 நாளுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஐடி வச்சு உட்கார்ந்திருந்தாரு. நான் பார்த்து தூக்கி விட்டேன். இப்ப அந்த ஐடிய நான் பிளாக் பண்ணிடுச்சு. ஓகே. ஓகே ஓகே ஓகே. நான் உங்களுக்கு அந்த ஐடி என்னன்னு கூட சொல்றேன். பட் டிஎம் பண்ணுங்க. அவர் வந்து அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி பண்றதுக்கு எதுக்குங்க ஒரு வெள்ளைய சொல்லியமா தெரியணும்? அவ்வளோதான். இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதா இல்ல. ஒரே நிமிஷம் சொல்லுங்க மரியம் மாரியம்மா சொல்லுங்க. பேசுறேன். பேசிட்டு ஹேண்ட் இருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுங்க. மரியம் இல்ல பேசுங்க. இப்போ அதுக்கப்புறம் டீ கடை பேசுங்க. ம். யாரோ ஒரு ப்ரோ பேசும்போது சொன்னாங்க, வர்ஷினி, சாச்சனா இவங்கலாம் போறது நெகட்டிவா இருக்குமான்னு. சாச்சனா உள்ள போய் என்ன பண்ணுவீங்கன்னு. சாச்சனாவ யாராவது ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா பாருங்க. சாச்சனா சொல்லியிருக்காங்க. அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நான் ஒரு போஸ்ட் போடுவேன். அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் உள்ள போய் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த போஸ்ட் கீழ உள்ள கமெண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சாச்சனா உள்ள போய் என்ன பேசுவாங்கன்னு. ஏங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல சரியா? உள்ள போனா தே கான்ட் ஆஸ்க் வாட்டெவர் தே வாண்ட். தே கான்ட் டெல் வாட்டெவர் தே வாண்ட். ஓகே. பிக் பாஸ் வந்து சொல்லுவார். தேர் இஸ் a limitations on what they can talk inside the house. The game is not yet over. ஓகே. இவங்க என்னமோ வந்து உள்ள போய் டூர் போற மாரி எல்லாமே சொல்லுவேன்ட்டு எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. அவுட்சைட் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் டூ மச் இன்சைட். தெளிவா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் சொல்ல விடுவாங்க. இவங்க சொல்ற மாரிலாம் இஷ்டத்துக்குலாம் போய் அட்டாக் பண்ண முடியாது. பிக் பாஸ் வந்து நீங்க வெளில போங்க அப்படின்ருவாரு. அவங்க அதுதான் கோட் கேக்குறேன். வேர்ட்லாம் இப்ப சொல்லி சேனல் குடுத்துருக்காங்க யாருக்கு ப்ரோ. நீங்க வேற. கோட் வேர்ட்லாம் சொல்லி குடுத்துருக்காங்க. அது கோட்வேர்ட் என்னன்னு சொல்லுங்க. நம்ம போட்டு நம்ம விஜய் சேதுபதி டேக் பண்ணி என்னங்கன்னு கேட்டுடுவோம். இல்ல ராணாவுக்கு இன்ஜுரிக்குலாம் ஆன்சர் பண்றாரு. இதுக்கு இல்ல பண்ண என்ன மாட்டாரா? ஒண்ணுன்னா இல்ல மரியம் சிஸ், இது என்னன்னா கேமரா வந்து எல்லாரையுமே அந்த இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க வந்து போன தடவை அந்த கோட் ரெட்ன்னு சொல்லிட்டு ரவீனாக்கு வந்து அந்த அவங்க ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்க வந்தவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே ம். அவங்கள வெளில போக சொன்னாங்க. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு இதா இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி போயிட்டு ஒரு கண்டஸ்டன்ட்ட போயிட்டு இப்ப நீங்க டவுன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்ன்றது தெரியும். அப்படி போய் இப்ப போய் இவங்க சவுந்தரத்துக்கு அட்டாக் பண்ணணும். இப்ப லாஸ்ட் சீசன் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சரண விக்ரம் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம அர்ச்சனாக்கு போய் நான் அட்டாக் பண்ணணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட அவங்ககிட்ட தான் பேசியிருப்பாரே தவிர இவர் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி சௌந்தர்யா கிட்ட பேசிருக்கே இது அர்ச்சனா கிட்ட பேசிருக்கே மாட்டாரு. அந்த மாதிரி தான் இப்ப நீங்க போயிட்டு ஒருத்தவங்கள அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் பண்ண முடியாது உங்களால. நீங்க போயிட்டு அட்டாக் பண்ணா அவங்களுக்கு தான் செம்ம பேக் ஃபயர் ஆகும். இன்னொன்னு அந்த அளவுக்குலாம் விபி டீம் வந்து இது பண்ணி தான் இது பண்ணுவாங்க. நீங்க என்ன பேசணும், எப்படி இது பண்ணிக்கணும்னு தான் இது பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா நீங்க ஒரு சின்ன அடிபட்டுருக்கு சௌந்தர்யா. அத வந்து அவங்க மறைச்சுட்டாங்க. பட் நீங்க என்ன பண்ணாங்க, கூப்ட்டு இது பண்ணி அது பண்றாங்கல்ல, அது வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. யார் யார் எங்கெங்க போறாங்க, என்னென்ன இது பண்றாங்கன்றது எல்லாமே நோட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் இது பண்ணிக்கலாம் விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டவுன் ஆயிட்டாங்கன்னா,
இன்கேஸ் உள்ள இவங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப வச்சு செய்யணும்னு ஏதாவது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது அவங்கள ஏதாவது ஒண்ணு இது பண்ணிப்பாங்க. தப்பான ஒரு இதை எடுத்தா கூட அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த அளவுக்குலாம் பெரிய இது ஆயிடும் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிப்பாங்க. ஏன்னா முக்கியமா வந்து இந்த நாள் நெருங்க 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 பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? ஆமா நீங்க ப்ரோ. ஏதாவது கேளுங்களேன் அவங்க இப்ப போய் அட்டாக் கேளுங்களேன் பண்ண முடியாது. இல்ல 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 அட்டாக் இல்ல சொல்லி பண்ணணும்ன்றேன். முடிச்சிடுறேன். ஐ வாண்ட் them டு அட்டாக் ஹர். பண்ணட்டும். புரியுதா? ஆனா ரசிகன் ப்ரோ அவங்களுக்கு கோட் ரசிகன் வேர்ட் ப்ரோ வந்து 1 செகண்ட் அட்டாக் பண்ண சொல்லி ரசிகன் கொடுக்கல. சொல்லுங்க சொல்லுங்க. ரசிகன் போன சீசன்ல ஜோவிகா என்ன பண்ணாங்க? அது மாதிரி பண்ணி என்ன வாங்கி நான் தான் கட்டினாங்களே, சொல்றேன். ஐ ஜோவிகா என்ன ரியலி பண்ணாங்க? வாண்ட் தட். ஆ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் சினாரியோ. ஓகே. எனக்கு வந்து இல்ல இல்ல சாட்சினா அத நான் பண்ணுவான்னு முடிச்சிடுறேன். தோணுது. அவங்க அட்டாக் பண்றதுக்கு கோட் வேர்ட் சொல்லி கொடுக்கல. அவங்க கோட் வேர்ட் சொல்லி கொடுத்துருக்கதே அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ட வந்து ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்கதான் அவங்களுக்கு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவருக்காக சரி எவ்வளவு சப்போர்ட் சரி மரியம் சிஸ் கோட் தான் மரியம் சிஸ் சொல்லியிருக்காங்க. மரியம் சிஸ் நான் உங்களுக்கு சின்னதா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த டிடிஎஃப் நடந்துச்சுல, நான் டிடிஎஃப் நடந்ததுல ஆமா. ரொம்ப இப்ப இதுவரையும் இருக்க கண்டஸ்டன்ட் 10 பேர் விளையாண்டாங்கல்ல, ரொம்ப பயமாவும் பதற்றத்தோட விளையாண்டது யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி பயமாவும் சவுண்ட் பதட்டமாவும் இருக்க மாதிரி முத்துக்குமரன் காமிச்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவர் இல்ல பயந்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் டிடிஎஃப் உங்களுக்கு எப்படி டிசைட் தோணுச்சு? பண்ணிட்டாரு. இல்ல நீங்க காமிச்சுக்கிட்டாரோ அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு யாரு பயமா பதட்டத்தோட விளையாண்டது? முத்துக்குமரன் தான் ப்ரோ. நான் இந்த மைண்ட் செட்ல இருந்ததுனால அவர் பயந்த மாதிரி தெரியல ப்ரோ. அவர் காமிச்சுக்கிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் இல்ல டிசைட் நான் கேக்குற பண்ணிட்டாரு. கொஸ்டின் இல்ல நான் கேக்குற கொஸ்டின் நீங்க நீங்க வந்து இது பண்றீங்க அதெல்லாம் இல்ல, நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. இந்த இதுவரை நீங்க ஒரு இது பார்த்திருப்பீங்களா? இப்ப நீங்க முத்துக்குமரன் சொல்றீங்க, எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னா அதே முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இந்த டிடிஎஃப் எப்படி விளையாண்டாரு, காமிச்சுக்கிட்டாரு அதெல்லாம் இல்ல, டைரக்டா சொல்லுங்க. இல்ல இவங்க 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 இப்படிதான் ப்ரோ பண்ணாங்க, எனக்கு அவர் ஷூரா தெரியுது. பயந்தாரு. எதுக்காக ம், பயந்தாருன்னா ரயான் போக கூடாதுங்கிறதுக்காக பயந்தாரு. ஏன்னா அவன் ம். இருந்தா இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஸ்டின் ஓகேவா? கேட்பான். அதுக்காக பயந்தாரு. ஓகேவா? இன்னொன்னு நான் சொல்லிட்டேன். 2 சொல்லுங்க ப்ரோ. வாரம் 2 வாரம் நாமினேஷன்ல வரல. டிடிஎஃப் போச்சுன்னா அடுத்த வாரம் ஓட் பேங்க் இருக்காது. அதனால என்ன பண்ணணும்னா டிடிஎஃப் எப்படியாவது ஜெயிச்சு ஃபைனல் வீக்குக்கு போயிடணும் அப்படின்றது தான் அவருடைய ரீசன். அதுக்காக தான் பயந்தார். இது உங்களோட தாட் சாம்பிரோ கரெக்டா? கரெக்ட். ஆமா. ஓகேவா? நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன். இல்ல நான் ஒரே என்ன நிமிஷம் சொல்லுவேன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு எபிசோட் முடிஞ்ச அப்புறம் இதே பதில சொல்லுங்க. இதே பதில எல்லாருமே சொல்லுவீங்க. ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. இல்ல அது நான் எதை வச்சு சொல்றேன்னா, நாமினேஷன் முடிஞ்ச உடனே அவர் வரலன்னு உடனே தொடைய தட்டி சொல்லியிருப்பாரு, டிடிஎஃப் ஜெயிக்கணும்டா அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருக்கே கான்பிடென்ட் இல்ல, ஃபைனல் டைட்டில் வினர் ஆகும்ன்ற கான்பிடென்ட் முத்துக்குமரனுக்கே கிடையாது. இல்ல ப்ரோ சாமியல் ப்ரோ நான் சொல்றேன் கேளுங்களேன். ஆக்சுவலா அவருக்கு வந்து நாமினேஷன்ல வரணும். அவர் நாமினேஷன்ல வராம போனதுதான் ஆக்சுவலா அவர் வந்து என்னன்னா, சௌந்தர்யா வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி நாமினேட் பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நாம சொல்லிட்டோம், மத்தவங்க எல்லாரும் வந்து இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி எல்லாரும் வந்து சௌந்தர்யா பேரு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சு போய் சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டாரு. பட் யாருமே அவர் சொன்னதை வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணவே இல்லை. வேற மாதிரி நடந்துருச்சு. அது ஒரு ரீசன் அவர் வந்து தொலை தட்டுனுக்கு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நாமினேட் வரணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டாரு. சரிங்களா? பட் அவனால அவர் நினைச்ச மாதிரி வர முடியல. போன வாரமும் அவரால் வந்து நாமினேஷன் வர முடியல. சோ அவருக்கு வந்து மக்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க, என்ன ஓட்டிங் பல்ஸ் இருக்குன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எந்த இதுல வந்து ஏன்னா உங்களுக்கு அந்த க்ரூஷியல் வீக்ல உங்களை வந்து ஃபர்ஸ்டோ இல்ல செகண்டோ சேவ் பண்ணா அது எவ்வளவு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு வந்து தரும் தெரியுமா? அது நீங்க பாத்திருப்பீங்களா லாஸ்ட் சீசன்ல? அந்த மாதிரி அவர் வந்து அதே மாதிரி அவர் நினைச்சாரு. பட் அவர்னால வந்து அதை எடுக்க முடியல. அப்புறம் ஜாக்லின் வந்து எல்லா வீக்லயும் வந்து நாமினேட் ஆயிட்டு இருக்காங்க. அதையும் அவர் வாட்ச் பண்றாரு. அப்போ ஒருவேளை நமக்கு ஜாக்சன் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கிறங்காட்டி நம்ம ஆதரவாளர் வந்து ஒருவேளை வந்து ஜாக்சனுக்கு ஓட் போட்டுருவாங்களோ அந்த தாட்டும் அவருக்கு இருக்கும். ஆனா நல்லா யோசிக்கக்கூடிய ஆள் தான் முத்துக்குமரன். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஜாக்லின் தான் மஞ்சுரி விட. அப்போ ஜாக்லின் வந்து 2 வீக்லயும் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து என்ன நினைப்பாப்புல, நம்ம நாமினேட் ஆகலைன்னா நமக்கு வாக்களித்த ஆதரவாளர்கள் ஒருவேளை ஜாக்சனுக்கு போட்டுருவாங்களோன்னு ஒரு திங்கிங் இருக்கும். அதுவுமே அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுத்திருக்கலாம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என்னன்னா, நாளைக்கு வந்து மஞ்சரி வந்து வெளியே கண்டிப்பா போயிட்டாங்க, ஆபீஸ் வெளியே போயாச்சு. அப்ப அவர் என்ன அவர் இன்னைக்கு அவர் யோசிச்சிருப்பாருன்னா, அப்போ மஞ்சரி வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம ஆதரவு மஞ்சரி வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஆதரவாளர் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அப்போ ஜாக்சனுக்கு போட்டாங்க. அப்போ இன்னுமே அவருக்கு வந்து ப்ரெஷர் கூடவே ஆயிட்டு இருக்கும். ஏன்னா
இவரும் வந்து ஒரு ஃபினல் வீக் நோக்கி போறாரு, ஜாக்லினும் பின்னாடி வர்றாங்க. அப்போ சௌந்தர்யாவுக்கு ஆக்சுவலா வந்து அவர் வந்து சௌந்தர்யா பார்த்து பயம்னு அவர் ஆப்வியஸா அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஜாக்லின் பார்த்தும் அவருக்கு வந்து பயம் இருக்கு உள்ளுக்குள்ள. அதை வந்து வெளியே அவர் வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த பயமெல்லாம் சேர்ந்து தான் அவர்னால வந்து டிடிஎஃப் வந்து இதுலயே நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம வந்து நம்ம வந்து இதுல நாமினேட்டும் ஆகல. எப்படியாச்சும் நம்ம இதுல ஸ்கோர் பண்ணிடணும். பண்ணி மக்கள் மனசுல ஏதாச்சும் வந்து இடம் பிடிச்சலாமான்னு அது ஒரு ட்ரிக் பண்ணி அந்த குரூப்ல கிரியேட் பண்ணி அவர் வந்து மேல வரைக்கும் ஒன்று ட்ரை பண்ணாரு. அதுவுமே ஃபெயிலியரா போச்சு. இப்போ இந்த வீக்கெண்ட்ல நல்லா ரோஸ்டும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன திங்கிங் ஆகும்னா, இனிமேல் நம்ம வந்து எதுவுமே பண்ணாம ஏதாச்சும் 4 கருத்து பேசிட்டு ஃபைனல் வீக் வரைக்கும் போயிரலாம். அந்த மாதிரி திங்கிங் தான் இருக்குன்னு தவிர, அவரு புதுசா வேற எதையும் யோசிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து சாச்சனா உள்ள வந்தாலோ, மத்தவங்க அவருக்கு புடிச்சவங்க மாரி உள்ள ஆளுங்க உள்ள வந்தாலோ, அவர்ட்ட அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இன்புட் வாங்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அது கேம் மூவ் பண்ணாலும் பண்ணலாம் தவிர, அதை தாண்டி அவர் வேற எதுவும் பண்ண முடியாதுங்க ப்ரோ. ஏன்னா கேம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவர் கேம் ஆடவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. என்ன சொல்றேன்? விக்கி ப்ரோ கிச்சனை நான் பத்தி சொன்னது நான் கரெக்டா ப்ரோ? கேக்குறாங்களா ஏதாவது? விக்கி ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. பட் என்னன்னா இவரு இவர் இனிமே இனி என்ன பண்ணாலும் அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இனி போயிட்டு இப்ப நீங்க நீங்க சொல்ற மாதிரி சவுண்டோ இவர் ஜாக்லினை பார்த்துலாம் பயந்த மாதிரிலாம் தெரியல. ஏன்னா ஜாக்லின் கேமை வெளில அனலைஸ் பண்ணிருப்பாரு. அந்த 2 வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். நீ ஒன்னு ஆடுற அந்த 2 பேரும் ஒரு கிளாஸ் பண்ற மாதிரி இது பண்ணானுங்க இல்ல, இவனை கூட எடிட் போட்டு இருந்தானுங்க, அந்த விக்ரம் வேதா எடிட்லாம் போட்டு இருந்தானுங்க. பட் அது மொக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அதுல என்னன்னா இவங்க ஜாக்லினை பத்திலாம் ஜாக்லின் மேலாம் அவருக்கு வந்து பயம் கிடையவே கிடையாது. அவர் பயப்படுற இந்த வீட்டுல வந்து பயப்படுற ஒரே ஆள் யாரும் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ப்ரோ அது ஜாக் அது ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்டார்டிங் ஜாக்லின் சொல்லிட்டாரு. கிட்ட என்ன ஒண்ணுன்னா நீ கொஞ்சம் விட்டா ஜாக்லின் வந்து நம்மள ரன்னரா கூட வர விட மாட்டாளோ, டாப் 2ல கூட வர விட மாட்டாளோ அப்படின்றதுதான். அதைத்தான் நீங்க ப்ரோ நான் இல்ல சொல்றேன். என்ன ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சௌந்தர்யா வந்து வின்னர்ல இருப்பாங்கன்றது அவருக்கு அப்வியூஸா தெரிஞ்சிச்சு ப்ரோ. இன்னொன்னு எதுக்காக இப்ப அடிக்கடி பயந்துட்டு நீங்க இந்த வீக் ஃபுல்லா சௌந்தர்யாவை எதுக்கு கிச்சன் இன்சார்ஜா இருந்து ஃபுல்லா அட்டாக் பண்ணாருன்னு எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு சௌந்தர்யாவை எந்த அளவுக்கு டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டவுன் பண்ணணும் அப்படின்னு தான் அவரோட தாட்டு. ஏன் சௌந்தர்யாவோட அந்த குறைய மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அந்த பொண்ணு 2 நாளா வந்து நைட்டுக்கு வெசல் வாஷிங் பண்ணுச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க ஏன் பேசல? பேசிருக்க ப்ரோ வேண்டியதானே எனக்கு என்ன ஏன்? வருத்தம் தெரியுங்களா? ஜாக்லினுக்கு பதிலா அந்த பொண்ணு தான் பண்ணுச்சு. ஆனா அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அந்த இடத்துல. அப்ப நீ எப்படி அந்த வேலையை பண்ற? எனக்கு சௌந்தர்யா மேல தான் கோவம் ஆயிடுச்சு எனக்கு. நீ எதுக்கு வேலை பண்ற? அவங்க பண்ணட்டும் அவங்க வேலையை. ஏதோ உன் ஆமா வேலைன்னு மத்தவங்க ஆமா பண்ணுவாங்களா? அப்படி பார்த்தா நேத்து நைட்டு ராணுவுக்கு பதிலா இவதான் பண்ணா. அது ஏன் சொல்லல இன்னைக்கு? நீ வந்து குறைய மட்டும் சொல்றல. இன்னைக்கு அதான் இன்னைக்கு இன்னைக்கு ஹோஸ்ட் வந்து ஒரு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல ஒன்று சொன்னாங்கல்ல, எனக்கு சௌந்தர்யா வந்து திருத்திக்கிறேன் அப்படின்ற சம்திங் அந்த இதை வச்சு சொல்றத வச்சு முத்து நான் யோசிச்சேன்னு சௌந்தர்யா சொல்ற டைலாக் வந்து நீங்க முத்து சொன்னார்ல, நான் யோசிச்சேன்னு சொன்னது நீங்க நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க இது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி செம்மையலாக் பண்ணார்ல ஹோஸ்ட். ஆமா ப்ரோ. சாமி விக்னேஷ் பண்ணாரு. ப்ரோ இதேதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த வாரம் முத்துவோட பிளேவை எப்படி பாப்பேன்னா, முத்து வந்து ராணுவ வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாரு. ராணுவ எப்படி நான் தெரியணும்னு இத்தனை வாரம் ஃபுல்லா ஒண்ணு பண்ணாரோ, அதை இந்த வாரம் முத்து பண்ணாரு. ஏன்னா அவர் லாஸ்ட் 2 வாரமா நாமினேஷன்ல இல்ல. நம்ம இந்த வாரமும் இல்லாம இருந்தோம்னா நம்ம தெரியாம போயிடுவோம், நம்ம ஓட் பேங்க் லாஸ் ஆயிடும், நம்ம ஏதாவது பண்ணி தெரிஞ்சிடணும் அப்படின்னு அவர் ராணுவ இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். இந்த எக்ஸாக்ட்லி வாரம் சிஸ்டர். முத்து பண்ண பிளேவை எல்லாத்தையும். எக்ஸாக்ட்லி இதுதான் அவர் பண்ண நினைச்சாரு. அவர் வந்து ஏதாவது பண்ணணும், புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். டிடிஎஃப்ல நம்ம வந்து மக்களுக்கு நம்ம காமிக்கணும்னா நாமினேஷன் இதுல 2 வாரம். இன்னொன்னு இப்ப யாரும் வந்து அவர் பேச்சுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க. திருப்பி கேள்வி கேட்கறாங்க. கூட இருந்த ஜாக்லினே கேள்வி கேட்கறாங்க, மஞ்சுரி கேள்வி கேட்கறாங்க. சோ அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த இடத்துல. சோ பிளாங்கா இருக்கும்போது தான் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ராணுவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அவர் மனநிலை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் தான் இவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு மக்கள் நீங்க நல்லா பாருங்க. அவர் வந்து சில விஷயம்லாம் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கூட அது வந்து அப்பவே சவுண்ட் வந்து பேசியிருப்பாங்க. முத்துக்குமரன் நீங்க மட்டும் வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோ ஆகுற மாதிரி நீங்க வந்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் பேசின வேர்ட்ஸ் எல்லாம் மைனாரிட்டி மெஜாரிட்டி அதெல்லாம் பெரிய வேர்ட்ஸ். அதாவது டாபிக் எடுத்தோம்னா வேற எங்கேயோ போயிடும். இவர் வந்து எதை லிங்க் பண்ணாரு பாத்தீங்களா? அப்போ என்னன்னா அப்போ அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டி பேசுற கம்யூனிசம் பேசினாருல்ல, அது கூட ஒரு க்ளூ தான் ப்ரோ. அது கூட ஒரு இதுதான். ஒரு க்ளூ தான். இப்ப என்ன தெரியுங்களா? அந்த அந்த மைனாரிட்டி வந்து இங்க வந்து அகேன்ஸ்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. எனக்கு கேள்வி வந்துச்சு மத்தியானமே. அதை அப்பவே அவருக்கு போட்டு உடைச்சு விட்டாங்க. இதெல்லாம் பார்த்துதான் வந்து ஹோஸ்ட் அதை பத்தி அட்ரஸே பண்ணல நான் நினைக்கிறேன். இது இந்த மாதிரிலாம் ரொம்ப அது மோசமான வேலைங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் இந்த மாதிரி அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டில வேற மாதிரி அது பொலிட்டிக்ஸ். அப்போ நீ வந்து பொலிட்டிக்கலா நீ வந்து மூவ் பண்றீன்னா அப்ப எதுக்கு நீ வந்து இங்க கேம் ஆட வர்ற?
அப்போ உன்னோட சொந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி கேம் ஆட முடியல. அப்ப நீ வந்து சுத்த விட்டு எங்கெங்கயோ போய் யார் வரையோ கோர்த்து விட்டு ஒருத்தனுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி தர்ற மாதிரி நீ ஒரு கேம் ஆடினா அந்த கேம் பேரு என்ன சொல்றதுன்னா விஜய் விஜய் சேதுபதி சார் சொல்ற மாதிரி இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அந்த கேம் தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. ராஜு ப்ரோ அததான் நான் சொன்னேன்ல, 5வது 6வது வாரத்துல ராணுவ கிட்ட உனக்கு வேணும் சாப்பாடு வேணா நீ வந்து எடுத்து வச்சுக்கோன்னு அவரு சொன்னாரு. 13வது வாரத்துல வந்து அதை எப்படிமா நீ எடுத்து வைக்காம அவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன்னு கேக்குறாரு. அவ்வளவுதான். இது அவர் 6வது வாரத்துல எப்படி இருந்தாரு, 13வது வாரத்துல எப்படி இருக்காரு. அவன் சாப்பாடு எடுத்து வேணும்னா சொல்லியிருப்பான். அதுக்கு வந்து உனக்கு வேணும்னா நீ வந்து எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. நீ தானே வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. 6வது வாரம் தெரிஞ்ச முத்துவுக்கு 13வது வாரம் அது தெரியலையா? அதுதான் கொஸ்டின். அங்க அவரோட அன்சிதா பாயிண்ட் மேட்ரு என்ன? சிஸ்டர், சௌந்தர்யா நீங்க குறை சொல்லணும். சிஸ்டர் நீங்க இந்த எடுத்து பாருங்களே, அந்த அன்சிதா மேட்ரு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு யோசிச்சு பாருங்க. அன்சிதா அப்போ மறந்துட்டாரு. அந்த இவர் பாருங்களேன், இவரு எனக்கு சரியான அந்த இடத்துல சௌந்தர்யாக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா இவங்க வந்து ஞாபகம் பேசுறது இல்ல. இவங்க கரெக்டா பாயிண்ட் வச்சு அடிச்சாங்கன்னா முத்துலாம் டோட்டல் டேமேஜ் தான். இன்னைக்கு அவங்க பேச விட்டுட்டாங்க இந்த ஞாபகம் வச்சு. முத்து அவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. எல்லாரும் மறந்துடுறாங்க. ஃப்ரைடே எபிசோட்ல நடந்தது. காலையில அப்பதான் எழுந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இததான் வந்து தீபக் கிட்ட கேட்டாங்க. இவங்க அருணோட அப்பா வந்து கேட்டாங்க. அருணோட அப்பாவோ ஆமா கேட்டாங்க. அப்பதான்ப்பா நீங்க காலையில எழுந்து வரீங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு டேவை ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப நீ போயிட்டு லேபருக்கு தான் இவ்வளவுதான் காஃபின்னு சொன்னது தப்பு தானே? காலையில எழுந்து வரும்போது ஒரு நாளை நீங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு தானே நினைப்பீங்க. அப்ப நீ லேபர்னு சொன்ன வார்த்தை தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லி அருணோட அப்பா தீபக் கிட்ட கேட்டிருப்பாரு. அதனாலதான் அவன் ட்ரிகர் ஆகி அந்த ஆன்சர் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே சினாரியோ தான் இன்னைக்கு. இது ஃப்ரைடே எபிசோட அவங்களுக்கு இன்னைக்கு எந்த டாஸ்க் எதுவுமே கிடையாது. எழுந்து வந்து அப்பதான் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. அப்ப போயிட்டு நீ பன்னீர் பட்டர் மசாலாக்கு சண்டை போடுறனா அது டோட்டல் அன்வான்ட். இன்னைக்கு டேவே அவன் காலையில எழுந்ததுமே சவுண்ட் அளவச்சுட்டான்ல இன்னைக்கு. அன்னைக்கு அந்த சினாரியோல நடந்துச்சுல, லேபருக்கு இவ்வளவு காஃபி போதும்னு சொன்ன சினாரியோ தான் இன்னைக்கு வந்து அவன் காலையில ஸ்டார்ட் பண்ண இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும். டே ஸ்டார்ட் ஆகும் போதே இப்படி ஒரு விஷயத்துக்கா அப்பதான் அவன் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இவன் சாப்பாட்டுக்கு போயிட்டான். இவன் ஓடிட்டு தானே இருக்கான். ஓடுறவன் ஏன் வந்து அதை பேசணும்? இன்னைக்கு சவுண்ட சாப்பிடவும் மாட்டாங்க. அவங்க ஃபாஸ்டிங் டே தான் இன்னைக்கு. போய் சாப்பாட்டுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டு அழ வைக்கிறான். அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் சொல்ல போனா. ஜாக்லின் பார்த்து பயப்படலான்னு சொல்றாங்க. ஜாக்லின் பார்த்து பயப்படல. ஜாக்லினோட கேம் என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. பட் சவுண்டோட கேம் என்னன்னு அவனுக்கு தெரியல. பட் ஆக்சுவலா சவுண்ட் அங்க கேமே ஆடல. அதுதான் மெயினே. அவங்களா இருக்காங்க அவ்வளவுதான். இல்ல நான் வந்து ஜாக்லின் பார்த்து பயப்படுறான்னு நான் சொன்ன விஷயம் எப்படின்னா, இவர் வந்து நாமினேஷன் வந்து கிடையாது 2 வீக்ல, சரிங்களா? அப்போ ஜாக்லின் வந்து இவர் நாமினேட் ஆகாத 2 வீக்ல ஜாக்லின் இருக்காங்க, சரிங்களா? ஜாக்லின் இருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கிளாப்ஸும் வருது. அது ஒரு ஃபேக் கிளாப்ஸ், சரிங்களா? ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து அது வந்து உண்மையான கிளாப்ஸ் தானே உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். நம்மளுக்கு வந்து அது ஃபேக் கிளாப்ஸ் தான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து உண்மையை நினைச்சிருக்காங்க. அப்போ அவர் மைண்ட்ல யோசிப்பாரு, நம்ம 2 வீக்ல நம்ம வந்து நாமினேட் ஆகல, அந்த 2 வீக்லயும் ஜாக்லின் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. வீக்கெண்ட்ல கிளாப்ஸ் வருது, ஜாக்லின் வந்து நம்ம கூடவே சுத்திட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு சப்போர்ட் பண்றவங்க ஓட்டு வந்து ஜாக்லினுக்கு போட்டு பழகிட்டாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் வீக்குக்கு வந்து அதே மாதிரி பழகிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கவும் செய்யும் யாருக்கு இருந்தாலும். கண்டிப்பா முத்துக்குமனுக்கு அந்த பயம் இருக்கா? இப்ப நான் இங்க சொன்னேன், வேற ஒன்றும் தமிழர் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தமிழரசன் சாருக்கு. அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேம் விளையாடுறாங்க. எப்படின்னா முத்து வந்து வரட்டும், பக்கத்துல வரட்டும், பேஷண்டா வெயிட் பண்ணோம். ஒரு ஹண்டர் மாதிரி வெயிட் பண்றாங்க. அந்த இது வந்து மாற்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி இவங்க வந்து மாட்டும் போது இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவன் மாட்டிட்டு அவன் தான் இன்னைக்கு இந்த இதை ஈக்குவாலிட்டி இந்த பெரிய பெரிய டாபிக்ல அவனே ஒரு விலை விரிச்சு அவனே மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலா எப்படி மாட்டிக்கிட்டான்னா ரொம்ப அசிங்கமா மாட்டிட்டான். எப்படி அவர் மாட்டிட்டாருன்னா, நான் வந்து காந்தி மாதிரி இதுக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிடாம இருக்கேன்னு சௌந்தர்யா சொன்ன உடனே மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன்னு டக்குன்னு மாத்திட்டான் ஆக்சுவலா. அப்புறம் இந்த ஈக்குவாலிட்டி எல்லாம் எடுத்து வச்சது தான் ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இப்போ அவனுக்கு பெரிய
மஞ்சரி கூட இஷ்யூ, ஜாக் கூட இஷ்யூ எல்லாம் இந்த ஆரம்பிச்சதே வந்து இந்த டாபிக் எடுத்து வேற எங்கேயோ போயிட்டு தானே தன்னை மாட்டிட்டான். அதுல சவுண்ட் பண்ணினது என்னன்னா ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் தனக்கு சுத்தி வச்சு பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு அது ஒரு ஒரு நல்ல இது ஏதோ சீரியல் மாதிரி தான் இருந்தது. இவனே உயிர் செவலையில இவனே விழுறது. அதுக்கு வந்து சவுண்டும் வந்து அந்த இதுல வந்து ஸ்லோவா பொறுமையா எமோஷனல் ஆகாம எதுவும் பண்ணாம பண்ணி அதுவே ஒரு பிளே தான், அதுவே ஒரு கேமிங் இதுதான் ஆக்சுவலா. நீங்க கேமிங் அவங்க ஒன்றும் பிளே பண்ணலன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஜஸ்ட் சொல்றேன் ஆக்சுவலா. பிளே பண்ணலன்னா இவங்கள மாதிரி வாண்டடா எதுவும் பண்ணலங்க. அவங்களா இருக்காங்கன்ற இவங்கள மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணணும், இவங்கள வச்சு இந்த இடத்துல நோட் பண்ணி பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க மட்டும் அவங்க ஒத்துக்காங்க. யாராவது வந்து தேவையில்லாம ஏதாவது பண்ணா அந்த நேரத்துல மட்டும்தான் பேசுறாங்கன்ற ஒரு இதுவா இருக்கணும்னு போய் விளையாடணும்னு அததான் முத்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒய்ஃபு போடலன்னு பண்ணும்போது இவங்க கரெக்டான மூவ் எடுத்து வைக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க ஓனோடு வலவெறி இது பண்றது இல்லை, போய் ப்ரொவோக் பண்ணி பண்றது இல்லை. வந்தா வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை கரெக்டா பண்றாங்க, தானாவே போய் பண்றது இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அவங்க அந்த வர ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு அந்த இந்த ப்ராப்ளமே அந்த ஃபுட் ப்ராப்ளமே கரெக்டா ஹேண்டில் ப்ரோ இளவரசு ப்ரோ ஒரே நிமிஷம். ஹாரிஸ் ப்ரோ வந்திருக்காங்க, நான் ஸ்பீக்கர் கொடுக்குறேன், முடிஞ்ச வாங்க ப்ரோ பேசுங்க ப்ரோ. பேசுங்க இளவரசு ப்ரோ. இளவரசு ப்ரோ நீங்க பேசுங்க, அவர் வந்தாரு நான் பேசுறேன். ஸ்பீக்கர் நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். இல்ல அதுதான் இவர்கிட்ட ஜஸ்ட் அவங்களும் கேம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு சில பேர் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்போ ப்ளே பண்ணலான்னு இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்களே ஒரு ட்ராமா மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியலாக போகாம அவங்க வந்தால் கரெக்டாக ஒரு அங்கே கரெக்டாக ஒரு அந்த விதத்தில் முத்துக்குமரனை இன்னைக்கு கரெக்டாக அவங்க பண்ணின ரியாக்ஷனுக்கு இவங்க கரெக்டாக பேலன்ஸ்டாக பண்ணி அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஹரிஸ் ப்ரோ வந்திருக்காங்க. ஆமா ப்ரோ, அதான் சொல்ல வந்தேன். பேசுங்க ஹரிஸ் ப்ரோ. ஹலோ ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர் ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் லோவா கேக்குது ப்ரோ. ஹரிஸ் ப்ரோ இப்போ பெட்டரா இல்ல இன்னும் லோவா தான் கேக்குதா? இப்போ ஓகே ப்ரோ. இப்போ ஓகே ப்ரோ. கரெக்ட்டா இருக்கு ப்ரோ. ஹாய் ஹரிஷ் ப்ரோ. ஓகே ஹலோ ஹாய் ப்ரோ. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் பேசுறது இல்லைல்ல, இப்போதான் வரேன். ஸோ அதனால கொஞ்சம் இந்த வீக்கோட அப்சர்வேஷன் மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ஸோ பேசுங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு ஒருத்தரை வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் ஐயையோ அவன் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு as far as I am seeing on social media or even on the game வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முத்து இஸ் a strong contestant, அதுல எந்த டவுட் செகண்ட் தாட்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒருத்தங்களை வந்து நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதோ இல்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறதோலாம் அவங்களோட கான்ஃபிடன்ஸை கண்டிப்பா காட்டும். பட் லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்லயா எனக்கு எப்போ ஞாபகம் இல்லை, லாஸ்ட் வீக்கெண்ட் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நின்று பேசிட்டு இருக்கும் போது பிரேக்ல பேசிட்டு இருக்கும் போது என்ன இருந்தாலும் சவுண்டுக்கு மட்டும் கிளாப்ஸ், ஐ திங்க் இட்ஸ் ஒரு 2 வீக் பேக்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சவுண்டுக்கு மட்டும் கிளாப்ஸ் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தபோது எதுக்கு இதெல்லாம் பத்தி ரொம்ப வருத்தப்படுறாரு, இதெல்லாம் தேவையில்லை, நீ கேம் நல்லா விளையாடுற, ஆல்ரெடி யூ ஹேவ் ஃபேன்ஸ், உனக்கு கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு முத்துக்கு அந்த வீக் பார்த்ததுல இருந்து. அண்ட் தென் இந்த வீக் ஆரம்பிக்கிற போதுல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் முத்து வாஸ் டு பிரேக் சௌந்தர்யா. அது ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹி திங்ஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வின் ஆயிருவாங்கன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இன்சார்ஜா போடுற வந்ததுல இருந்தே இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு யாராவது ஒருத்தங்க, இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்ப ஜாக் அந்த இடத்துல இருக்கிறாங்க, இப்படி அவங்கள வந்து முத்து போய் சொன்னானா அந்த வீடே அப்சைட் டவுன் ஆயிரும். அத வச்சு அழுவாங்களோ அது எனக்கு தெரியாது. அது அது என்ன கேம், அவங்க ஒரு 3 கேம் வச்சிருக்காங்க. ஒண்ணு கத்துவாங்க, ஒண்ணு அழுவாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிருவாங்க. பட் அத 3வது தடவையா இன்ஸ்டிகேட் பண்றபோது தான் சௌந்தர்யா வாய்ஸ் அவுட். ஏன் அது ரொம்ப பெருசான்னு அப்பவே இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஐயோ இது மிஸ், ஏன்னா இது வந்து ஒரு 15 பேரோ 20 பேரோ இருக்கிற வாரம் கிடையாது. ஆல்ரெடி லெஸ் பீப்புள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ரேஷனிங் எல்லாமே சர்ப்ளஸா தான் கிடைக்குது.
அதுல ஒரு இதே இல்ல. எனக்கு அப்பவே டவுட் ஆச்சு. என்ன ரொம்ப கடிக்கிற மாரி இருக்கே! ரொம்ப இன்செக்யூர் ஃபீலிங் வந்துருதே! அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனா, எனக்கு அந்த அதர் ஹேண்ட் நான் எங்க வந்து சௌந்தர்யா கேம் அப்ரிஷியேட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலி வீக்லயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு ஷோல இருக்கிறம்போது, நோ ஒன் வில் எவர் ஈவன் தே வில் டெல் ஐ லவ் யூ ஆர் சம்திங். நோ ஒன் வில் இன் த ஷோ ஓப்பன்லி டெல் வில் யூ மேரி மீ. சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம, ஷி இஸ் நாட் ப்ரொபோசிங் டு சம்ஒன் ஹூ இஸ் ஒன்லி நோன் ஃபார் பாசிட்டிவிட்டி. லாஸ்ட் சீசன்ல அட்மோஸ்ட் நெகட்டிவிட்டிய ஃபேஸ் பண்ண ஒரு பெர்சன். ஸோ அவரும் வந்து வின்னர் கிடையாது. பாப்புலரான பெர்சன் கிடையாது. ஸோ இது அவருக்கு பண்றம்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இதுல வந்து விஷ்ணுக்கு எவ்வளோலாம் பேக்லாஷ் இருக்கு. என்னென்ன மாரி இப்போ இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னுலாம் தெரியும். ஸோ அந்த மாரிலாம் இருந்து, எனக்கு நான் அப்பதான் சில டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது. ஏன்னா எனக்கு வந்து சௌந்தர்யா நடுவுல ஒரு 2 வீக்ஸ் வந்து வெரி டிசப்பாயிண்டட். ஆனா ஒரு பீக்ல போய்க்கிட்டு இருந்தது வந்து, அந்த சேர்ல போட்டு உட்கார்ந்து பேசினது அதெல்லாம் வந்து ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் சைடு வந்தோனயே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. பட் அகைன் நான் ஒரு கனெக்ட் பண்றபோது, ஷி ரியலி டசன்ட் ஹேவ் எனி ஃபில்டர்ஸ் மாரி. அதாவது இந்த கேமுக்காக நம்ம ஒண்ணு பண்ணணும். இப்படி பிளான், ஸ்ட்ராட்டஜி இங்க அடிச்சா அவன், உடனே அந்த டாஸ்க்குக்கு வந்து தண்டால் எடுக்கிறது. இந்த மாரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. கம் ஆஸ் இட் டேக்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கேரக்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இந்த ஃபேமிலி வீக்ல இருந்தும் சரி, இப்ப இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா, அட் நோ பாயிண்ட் ஷி வாண்டட் டு டார்கெட் சம்ஒன் ஆர் ப்ளே ஒரு குரூப் இது. அந்த கிளாரிட்டியும் எனக்கு லாஸ்ட் வீக்ல இருந்தே ரொம்ப இது. இன்னொரு அப்ரிஷியேட் பண்ற விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பேட் வீக்கெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அர்ச்சனாக்கே நடந்திருக்கு. நான் லாஸ்ட் சீசன் அர்ச்சனா தான் சப்போர்ட் பண்ணேன். ஒரு பேட் வீக்கெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வீக் வந்து தே வில் பி ஷாட்டர்ட். அதாவது ஒரு தப்பான மூவா பண்ணி இன்னும் தப்பா போய் தப்பா அப்படி பயங்கரமா டவுட் பட்டுருவாங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஷி வாஸ் ஆல்ரெடி டிசப்பாயிண்டட் தட் ஷி டிட்ன்ட் கெட் த கிளாப்ஸ் ஷி யூசுவலி கெட்ஸ். அவரோட கேமும் வந்து வாஸ் பிட் டவுனு. எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எங்கேயுமே அந்த ஒரு பதட்டத்திலயோ, ஒரு இன்செக்யூரிட்டிலயோ போய் யாரையும் கடிச்சு, இல்ல நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காகவோ, நான் சூப்பரா விளையாடுவேன், நான் டீம் போடுறேன், இது ஷி ஓகே. அதாவது அந்த ஒரு அந்த காம்னஸ் இருக்குல்ல. ஹரிஸ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ஹரிஸ் ப்ரோ ஹரிஸ் ப்ரோ பேசுறாரா? இல்ல வாய்ஸ் கேட்கல, எனக்கும் கேட்கல. இல்ல இல்ல அவரு ஏதோ டிஸ்கனெக்ட் கட் ஆயிட்டாரு. ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல இருக்காரு, ஸ்பீக்கர்ல இருக்காரு, ஆனா டிஸ்கனெக்ட். ஹரிஸ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? இப்ப சாரி கேக்குது, இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது ப்ரோ. சாரி இடையில எனக்கு ஓகே கால் ஓகே ஒண்ணு வந்துருச்சு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே. பேசுங்க பேசுங்க. கால் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த ஒரு சமநிலை தவறாம ப்ரொசீட் பண்ணணும், விளையாடணுன்றது ஒரு ஒரு குவாலிட்டியா பார்த்தேன் இந்த வீக். மோர் தேன் ஒரு டாஸ்க்க வந்து விளையாடுறதும் இருக்கு. அவங்க என்னன்னா, ஷி டிட் நாட் ஷோ அப். ஒரு மாரி ஷோ ஆஃப் பண்ணி, "ஓ! ஐ அம் கோயிங் டூ பிரேக் இட். எஸ்." அந்த மாரிலாம் இல்லாம, வந்துட்டா ஒரு கேமா என்ஜாய் பண்ணிட்டு, அதே மாரி அந்த அந்த ஒரு அலையன்ஸ்குள்ளேயும் போல. இன்னைக்கு எவ்வளோதான் ஷோல வந்து இந்த அலையன்ஸ வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஒரு அலையன்ஸ் போட்டாங்க தெரியுமா? அந்த பர்னிங் பண்ற டாஸ்க்ல. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அன்எத்திக்கல் தான். அண்ட் த டாஸ்க் வாஸ் பிளான்ட் ஃபார் ரயன் தான். அதுதான் மெயின். அத ஓப்பனா அத பிளான் பண்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரயன் அவுட் பண்ணிரு. அவுட். ஏன்னா அதுக்கு தான் அந்த ஃபார்ம். ஏன்னா இஸ் டூ ஃபாஸ்ட்ங்கிறது தான் மேட்டர். ஸோ அதுக்காக ஃபார்ம் பண்ண இதே வந்து அன்எத்திக்கலா தான் இருந்துச்சு என் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆனா அத ஓப்பனா சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க சண்டை வந்தபோது. என்ன பார்த்து பயந்து தானே நீங்க போட்டீங்கன்னு ரயன் கேட்டான். அவன் வந்து இந்த வாரத்துல நிறைய வந்து இது பண்ணாலும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அபவுட் அந்த பேசுறது, ப்ரோவோக் பண்றது எல்லாமே அந்த டிடிஎஃப் அடிக்கணுங்கிற ஒரு அதுதான் கோல். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும், பொய்யா இருக்கணும்ன்றத கடந்து, எனக்கு இந்த வாரம் வந்து அந்த ஃபன் பார்ட் வந்து நம்பவே மாட்டீங்க. வீட்ல பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். எ அது பார்த்தாலே ஒரு மாரி சரி இது ரொம்ப ஒரு சீரியஸான வீக் அப்படி இப்படிலாம் மறந்துட்டு, செம்ம ஃபன்னா, கூலா இருந்தது. அது வந்து அது வந்து நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் குவாலிட்டி இன் முத்து.
ஏன்னா பீங் அ ஸ்ட்ராங் பிளேயர் அண்ட் எவ்ரி திங் யூ ஷுட் நாட் செல்ஃப் டவுட் அண்ட் இன்செக்யூரா ஃபீல் பண்றது, ஒருத்தவங்களை கட்டம் கட்டி அடிக்கலாம் இது பண்றத நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வேற அது. அண்ட் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, வந்து எனக்கு கடைசி சீசன்ல இது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. என்னன்னா, பூர்ணிமா பயங்கர பிளான் போட்டு எப்படா கேம் வச்சுட்டு இருக்கும்போது கூலா உட்காந்து அர்ச்சனா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. எனக்கு அஹ், எனக்கு அந்த ஒரு இதை வந்து இந்த வீக்கோட இது வந்து ஐ குட் ஃபீல் இது இது எப்படி போகும், ஃபைனல்ல ஜெயிப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு இப்போ சொல்ல தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பதட்டம் இல்லாம இருந்தாலே இது ஒரு வின்னருக்கான குவாலிட்டியா நான் பாக்குறேன். அந்த பதட்டம் இருந்தா பீப்புள் வில் மேக் மோர் அண்ட் மோர் மிஸ்டேக். இன்னைக்கு முத்து எந்திரிச்சு பேசுற போது கூட அவரு நியாயப்படுத்திக்கிட்டு தான் இவ்வளவு நாள் அது செட் ஆயிடுச்சு. சரி, என்னன்னா அவர் அவர் வந்து பேசுனது எல்லாம் அவர் சைடா இருந்துச்சு. பட் அது இல்லைன்ற போது பாத்தீங்கன்னா அங்க அந்த அக்செப்டன்ஸ் வந்து கொஸ்டின் ஆகுது. சரி, இவங்கெல்லாம் சேர்ந்து அருண் இதுக்கும் அக்செப்ட் பிடிச்சதுக்கு 3 முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாரு, எல்லாமே சொன்னாங்க. அந்த டைம்ல அருண் மேல தப்பு இருந்துச்சு. பட் இப்ப அது அவங்களுக்குன்னு வரும்போது அந்த செம்ம பாயிண்ட் லாஸ்ட் வீக்ல இந்த வீக்ல எனக்கு பிடிச்சதே வந்து அருண் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அந்த 3 பேரும் எப்படி ஒருத்தரை இது பண்ணி அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி வச்சுக்கிட்டு மஞ்சரி, அப்புறம் ஜாக்லின் அண்ட் முத்து எப்படி பிளே பண்றாங்கன்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு உடைச்சிருப்பாரு. செம்ம கிளீனா அடிச்சது அதுதான். அது எப்படின்னா நீங்க இன்னைக்கும் இவங்க பேசுற போது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள அலையன்ஸ் வெளிப்படையா வெளியில சொல்றாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ள இவங்க 3 பேருக்கும் ஒண்ணு முத்து போகணும், இல்ல ஜாக்கு போகணும், இல்ல மஞ்சரி போகணும். இதுதான் இவங்களோட இதா இருக்கு உண்மையான இது. இதெல்லாம் இல்லாம தான் அங்க விளையாண்டாங்க மத்தவங்க எல்லாருமே. கேவலமா விளையாண்டாங்க, நல்லா விளையாண்டுறாங்கன்றத விட்டுட்டு ஈவன் அந்த கேம்ல வந்து அருண் அண்ட் விஷால் அவ்வளோ க்ளோஸ். அவன் கட்டுப்பாய் விஷால்லாம் மூஞ்செல்லாம் இதாயிடுச்சு, அருணுக்கும் அப்படியே மூஞ்செல்லாம் செவந்து இடிச்சுக்கிட்டு விழுந்தாங்கல்ல. சோ அதெல்லாம் இந்த ஸ்பிரிட் வந்து இவங்க வந்து they were well prepared for the game and they know where to talk what, எங்க மீட்டரா கட் பண்ணணும் என்னன்னு they are very experienced and trained people. என்னை பொறுத்த வரைக்கும் ஆம், தீபக்குமே அந்த வகையில வந்து ரொம்ப ட்ரெயின்டு தான் அவரு. அவரு வந்து எனக்கு இன்னும் வந்து இப்ப நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்றாங்க, சூப்பரா விளையாடுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மீறி எனக்கு வந்து அவர்கிட்ட அந்த ஒரு ஐ குட் see தட் இஸ் பிளேயிங் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு அன்னைக்கு போயிட்டு என்னமோ ராணுவ பெரிய தப்பு பண்ண மாதிரி உடனே எஸ் ஃபார் யூ முத்து அப்படி இப்படின்னு பின்னாடி வந்து அடுத்த வாட்டி விஷயம் போட்டான் மண்டேலே. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது மாதிரிதான் இருக்கு. அண்ட் தீபக் இஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். இப்போ என்னன்னா அங்க வந்து ஜாக்கும் தீபக்கும் அந்த டாஸ்க்ல வந்து பவித்ரா மேல தப்பும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ட்ரம் டாஸ்க்ல. ஆனா இன்னைக்கு கேட்கிற போது நோ ஒன் நோஸ் 100%, பட் தே பிளைண்ட்லி தே வாண்டட் முத்து டு சேஃப் கார்டு முத்து. இந்த வாரத்துல அது நிறைய இடத்துல நடந்துச்சு. ஜாக்லின் வந்து போனையே தொடல, போனை தொட்டாங்கிறது. அங்க வந்து இப்ப ரயனை இன்னொரு டிபேட்ல வரும்போது இது பண்ணது 2-3 கேம்ஸ் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா இப்ப ஞாபகம் இல்ல இந்த வீக் நடந்ததுல டிடிஎஃப்ல. அப்படியே பிளைண்டா ஓகே நீ தான் முத்து, நீ கரெக்ட் முத்து, இல்ல ஓப்பனா வந்துட்டு நான் நிக்கணும், உன்னை என் கை தூக்கணும், உன் கை தூக்கணும்லாம் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் பண்ற கேம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எனக்கு ஐ ரியலி அண்ட் அகைன் ஐ ஈவன் டெல்லிங் நோ ஐ ரியலி டோன்ட் நோ எந்த ரெஸ்பெக்ட்ல எனக்கு ஜாக் வந்து ஒரிஜினலா பட்டாங்க ஆடியன்ஸுக்கு எனக்கு புரியல. பீயிங் எ நாமினேஷன்னா சி எப்பவுமே வந்துட்டு என்னை பத்தி பேச்சு இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது ஒரு குவாலிட்டி கிடையாது. அந்த பேச்சு எப்படி இருக்கு, அந்த பேச்சு எதனால வந்துச்சுன்றதுதான் ஒரு மேட்டர். ஸோ இப்போ ஒரு ஒரு கெட்ட விஷயம் அதுக்குன்னு நான் ஜாக்லின் கெட்டது பண்ணாங்கன்னு சொல்ல வரல, பட் நான் அகைன் சொல்றேன். ஆஹ் ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் இவ்வளவு நாள் பிக் பாஸ் பார்த்ததுல எனக்கு ஓப்பனா ஃபர்ஸ்ட் டேலயே நான் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஐ ஓப்பன்லி டோல்ட் அப்பட்டமா தனியா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக சில விஷயம் பண்றாங்கன்னு ஓப்பனா தெரியுது. வெளியில உட்கார்றது, அது எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு பண்ற விஷயங்கள். அண்ட் முத்துவோட ஸ்டார்ட் கேமே வந்து ஹி வாண்டட் டு பி த ஃப்ரண்ட் ரன்னர். அந்த ஒரு நான் கண்ட்ரோல்ல இருக்கேன்றதை காமிச்சுக்கிறதுக்கு நிறைய பண்ணாரு. அத விஷால் ஒரு எபிசோட்ல கண்டுபிடிச்சாரு. அது இன்னைக்கு திருப்பி வந்து விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. அதாவது அவன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான்டா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பாக்குறான்னு விஷால் ஒரு இடத்துல பிரேக் பண்ணாரு அதை. சோ நான் அப்ப பார்த்தேன், நான் பாவீங்களா பரவாயில்ல இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ திரும்பிடும். அந்த வீக் மட்டும் இந்த பிளே பண்ண விஷால் அண்ட் தென் அப்படியே அந்த கிரிப்பை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு என்னன்னா
எனக்கு வந்து ஒரு ஷோ பாக்குற போது இந்த வாட்டி நான் கண்டிப்பா 24/7 பார்க்கல. பட் பாக்குற போது இரிட்டேட் பண்ணாம ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு ஃபன்னாவோ, ஒரு பிளசன்ட்டாவோ, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங்கிங்கோடயோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். வின் ஆர் லூஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஷி ரியலி மேட் அன் இம்பாக்ட் அண்ட் ஷி இஸ் ஸ்டில் மேக்கிங் இட். இன்னும் இந்த கிளாரிட்டியோடயே அடுத்த 2 வாரம் போனாங்கன்னா, ஃபைனல்ஸ் வில் கெட் வெரி டஃப். அதே மாரி பதட்டம் இல்லாம இருக்கிறதுன்றது வந்து கன்டின்யூ பண்ணணும். அந்த அடுத்த வாரமும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் வந்து அதுக்குன்னு முத்துவ ரோஸ்டே பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து இட் இஸ் லாங் டியூ தான். அவர் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அகைன் சொல்றேன். ஸ்ட்ராங் பிளேயர் அவர் ஆல்ரெடி ஃபைனலிஸ்டா இருக்கலாம். அந்த மாரி ஒரு கேம் பிளேல இருக்கலாம். அந்த பெர்ஸ்பெக்டிவும் இருக்கலாம். பட் அந்த ஒரு பதட்டத்த வந்து ரொம்ப காமிச்சிட்டாரு இந்த வாரம். அண்ட் இவங்க கூலா அத ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். அட்லீஸ்ட் அடுத்த வாரம் எல்லாரும் உள்ள வரும்போது திஸ் வில் பி மோர் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹரிஸ் ப்ரோ, நான் சண்டே எபிசோட் நான் ஷூட் போயிருந்தேன். நாளைக்கு வந்து ஓகே. இது வந்து ஒரு டாபிக்கே வருது. அதாவது இந்த டிடிஎஃப் வந்து யார் வந்து பதற்றத்தோட ஹேண்டில் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு டாபிக்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியோ ஒரு செக்மெண்ட்டே வருது. அதுல மோஸ்ட் ஆஃப் த ஓஹோ! ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொன்னதே வந்து முத்து. ஓகே. இப்ப நீங்க அதெல்லாம் சொன்னீங்கல்ல, ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சுச்சு. ஆமா, ஆமா. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேவா? அதனால தான் நான் ரிவீல் ஓகே. பண்ணேன். ஓகேவா? சரி, நாளைக்கு சரி, மோஸ்ட் சரி, ஆஃப் சரி. ஃபர்ஸ்ட் சொன்னதே சௌந்தர்யா தான் சொன்னாங்க. அது அந்த அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே ரொம்ப அக்ரெசிவா ஒரு இது பண்ணிருப்பாரு பாத்தீங்கல்ல, அந்த ஆமா, ப்ரமோலயே ஆமா. வந்திருக்கும். அந்த 2 பேரை அருணையும் அந்த ராணவையும் அவுட் பண்ணும்போதே பயங்கர அக்ரெசிவ் விளாண்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ராயன் அவுட் ஆனதுமே பயங்கர அப்செட் ஆயிருப்பாருல. அந்த டைம்ல ரயான் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா இட் வாஸ் வேலிட் தான். அந்த டைம்ல கரெக்டா லாக் பண்ணியிருந்தான். அவனும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுதானே, நீ உன்னோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டில நீ எப்படி சமநிலை தவறாமையோ இல்ல நீ இவ்வளவு நாள் நீ காத்த நீதி, நேர்மை, நியாயம் அதெல்லாம் இங்க எப்படி நீ இருக்கியோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் அது வெளிப்படும். ஒரிஜினல் அண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா இவ்வளவு நாள் நீ சாதாரண சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் ரொம்ப நேர்மையா இருந்துட்டு அண்ட் இன்னைக்கு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் நான் மறந்துட்டேன், தெரியாது. ஹிஸ் ஒன்லி ஃபோக்கஸ் வாஸ் அவன் வந்து அந்த பாயிண்ட் வின் பண்ணணும். அதுதான். அது சுயநலமா இருக்கிறது தப்பு கிடையாது. அத அடையிற வழியும் கரெக்ட்டா இருக்கணும். சும்மா பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃபோன் டாஸ்க்லயுமே அங்க வந்து நடந்தது வந்துட்டு, ஒண்ணு ரயான் தப்பு. அது அருண் எடுத்தது கரெக்ட்டா எடுத்தது. அப்புறம் இன்னொன்னு வந்து ரயானும், முத்துவும் எடுத்ததுல வந்து ரயன் தான் எடுத்தான். முத்து வந்து டேபிள் தான் தொட்டிருப்பாரு. ஆனா அந்த ஒரு சப்போர்ட் அங்க வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ தீபக், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 3 பேரும் ஓப்பனா தெரிஞ்சிருச்சு எல்லா டாஸ்க்லயும் எல்லா பேசுறதுலயும் சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதர்ஸ் வந்து இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஏன்னா இவ்வளவு நாள் இண்டிவிஜுவல் கேமுக்காக போராடினவரு, கொடி தூக்குனவரு, கொடிக்காத்த குமரன் வந்து இன்னைக்கு வந்து அவரு அவரு சைடு பாயிண்ட் வின் பண்ணணும்னா என்ன வேணா பண்ணலான்றது வந்து ஏன்னா ஓப்பனா ஒரு அலையன்ஸ், சைலண்டா ஒரு அலையன்ஸ். ஏன்னா எந்த நேரத்திலயும் இவங்க வின் பண்றதுக்கு ஜாக்லினும் மஞ்சரியும் எதிரா நிக்க மாட்டாங்கன்னு முத்துக்கு தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப பதட்டத்தை காமிச்சு இன்செக்யூர் ஆயிட்டாரு இந்த வாரம். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மஞ்சரி எவிக்ட் ஆயிட்டாங்க. பட் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு ப்ரோ. மஞ்சரி கார்டு காமிச்சுமே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. கார்டு காமிக்கிறதுக்கு காரணம் யாருன்றது தெரியணும்ல. அன்னைக்கு நான் கட்டி பிடிச்சும் போதே அன்னைக்கு கட்டி பிடிச்சோடனே நான் வீட்டுல நீங்க என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சோலி முடிஞ்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நான் அப்பவே நினைச்சேன் என்ன அப்படின்னு. ஒரு டிராமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ஸ்டேஜ்ல இருந்து 2 பேரும் பயங்கரமா நினைச்சு நாளைக்கு பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எடிட்டர் அதெல்லாம் நம்ம காமிக்கணுமே. எப்படி காட்டலாம்? நீங்க சொன்னா இப்பவே தெரிஞ்சிரும்ல எங்களுக்கு. சொல்லுங்க. ஆச்சுன்னா 2.0 பார்த்த மாதிரி இருந்துச்சு. எது அந்த தர்சா குப்தா? இல்ல இல்ல, சாச்சனா வெளில வந்துட்டு சொல்லுவாங்களே, விட்டுறாத ஓ குமரா. ஓகே 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 குமரா. ஓகே ஓகே. அதுதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு அதுதான் இந்த சீசனோட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து இப்ப ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். எங்க இந்த பாய்ஸ் டீம் வந்து டிவியேட் ஆனாங்க? ஏன் தீபக் வந்து ஓகே நம்ம வந்து கூடவே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அமைதியா போனாரு? அவருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையா? நம்மளும் இது எது கேட்டாலோ இது பண்ணாலோ நம்ம வந்து வின் பண்ணுவோம்னு இல்லாம நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க.
அவ்வளோ நேரம் வந்து அலையன்ஸ்க்கு இது பண்ணிட்டு முத்து திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா அந்த இடத்துல அவர் ஒரு மொமெண்ட் ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக அப்படி பண்ணாரே தவிர எனக்கு அது ரியலா பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. ஒரு ஸ்டேஜ் ஸ்டண்ட் மாதிரி இருந்தது. நான் அது அன்னைக்கே நான் ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அவர் வந்து எந்திரிச்சு இல்ல சார் டெக்னிக்கலா அது தப்பு இல்ல, இதுவா தப்பு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பூசி மொழிகி அப்படி பேசுற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட தீபக் இவ்வளவு நாள் பார்க்கல, இப்போ அந்த மாதிரி தீபக் பண்றாருன்றதே வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி இருக்கு. தெரியல அவங்க வந்து ஏன் முத்துவோட ஓட் பேங்கா இல்ல முத்து தான் வின்னர், நம்ம வந்து சும்மா சும்மா அப்படியே டிராவல் பண்ணி போயிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றதே என்னால புரிஞ்சுக்க முடியல. அது ரொம்ப ஹியூஜ் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு இந்த சீசன்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரி அருணோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பரா இருந்தது. அவர் பிரேக் பண்ணது. இன்னைக்கு நேத்து ராயன் அண்ட் அருண் கான்வர்சேஷன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ராயன் வந்து கேட்பாரு, நீங்க ஏன் அந்த இடத்துல டேக் ஆஃப் ஆனீங்க, அப்புறம் நீங்க ஏன் திருப்பி உள்ள போயிட்டீங்க, நீங்க அப்படியே இருந்திருக்கணும், நீங்க அப்ப சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் கேன் மேக் சென்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி சொன்னது. பட் அருண் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் அவ்வளவா ஹாப்பியா இல்ல. ப்ராபப்ளி அந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப அடின்னு அடிச்சு உட்கார வச்சதுக்கு